மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உரிய உலக சமுதாய சேவா சங்கத்தின் பேராசிரியர் பாஸ்கர் ஐயா அவர்கள் சென்னையை சார்ந்தவர்கள். ஐயா அவர்கள் இந்திய விமானப்படையில் 20 ஆண்டுகள் பணிபுரிந்துள்ளார்கள். பிஎஸ்என்எல் 18 ஆண்டு காலம் அக்கவுண்ட்ஸ் ஆபீசராகவும் பணிபுரிந்துள்ளார்கள். 2020 ஓய்வு பெற்றுள்ளார்கள். தற்பொழுது மனவளக்கலையில் முழு நேர சேவையாக செய்து கொண்டிருக்கிறார்கள். ஐயா அவர்கள் மனவளக்கலையில் 23 ஆண்டுகளாக சேவை செய்து வருகிறார்கள். சென்னை பல்கலைக்கழகத்தில் எம்ஏ யோகா ஃபார் ஹியூமன் எக்ஸலன்ஸ் முடித்துள்ளார்கள். கிழக்கு தாம்பரம் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையின் செயலாளராக சேவை செய்து கொண்டிருக்கிறார்கள். பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு யோகா ஃபார் யூத் எம்பவர்மெண்ட், யோகா ஹியூமன் எக்ஸலன்ஸ் வகுப்புகள் நடத்தி வருகின்றார்கள். யாழ்ப்பாணத்தில் 1 மாத காலம் தங்கி தொண்டாற்றிய பெருமைக்குரியவர்கள். ஐயா அவர்கள் கடந்த ஆண்டு ஞானாசிரியர் விருது பெற்றுள்ளார்கள். இத்தகைய பல்வேறு சிறப்புகள் வாய்ந்த ஐயா அவர்கள் இன்று நம்மிடையே இணைந்து ஊழின் பெருவழி யாவுல என்ற தலைப்பில் நல்ல பல விளக்கங்களை அளிக்குமாறு ஐயா அவர்களை உங்கள் சார்பாகவும் அன்புடன் வரவேற்கிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. வளர்க வேதாத்திரியம். சிந்தனையை உடல்நலத்தை சீரமைத்து உய்வித்த குருவை வணங்கி இணையத்தில் இணைந்துள்ள சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கத்தையும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொண்டு இன்று நாம் சிந்திக்க இருக்கும் பொருள் ஊழின் பெருவழி யாவுல என்ற தலைப்பில் அருட்தந்தை அவர்களின் கருத்துக்களை நாம் சிறிது நேரம் சிந்திக்க இருக்கின்றோம். பொதுவாக இந்த ஊழ் என்பது பற்றி நம்ம வாழ்க்கையில் அடிக்கடி பேசித்தான் இருக்கிறோம். இந்த ஊழ் என்றால் என்ன, அது எப்படி செயல்படுது, அதை பற்றிலாம் பார்த்துட்டு அது அருட்தந்தை அவர்கள் அதை பற்றி கொடுக்கக்கூடிய விளக்கம் என்ன என்பதை தெரிந்து கொண்டு ஒரு சில உதாரணங்களோடு நாம் பார்க்க இருக்கின்றோம். அந்த வகையில நம்ம முதல்ல ஊழ் என்றால் என்ன. இப்போ ஊழ் என்றால் நம்ம சமயத்துல விதின்னு சொல்றோம், தலையெழுத்துன்னு சொல்றோம். அது எனக்காக விதிக்கப்பட்டது, இப்படி நம்ம பலவாறாக நம்ம சொல்லிட்டு இருக்கோம். அப்போ தலை விதின்னு சொல்றோம், இல்ல தலை எழுத்துன்னு சொல்றோம், இல்ல முதல் எழுத்துன்னு சொல்றோம். இப்படிலாம் சொல்லும்போது சில பேர் கேட்குறாங்க, தலையெழுத்துனா என்ன, நம்ம தலையில எதுனா எழுதி இருக்கா, அந்த பிரம்மன் படைத்தான்னு சொல்றாங்க. அப்போ படைக்கும் போதே பிரம்மன் ஏதாவது நம்ம தலையில எழுதி வச்சிருக்காரா, அதன்படிதான் நம்ம வாழ்க்கை நடந்து கொண்டிருக்கிறதா, அப்படிலாம் நம்ம சிந்திக்க வேண்டியதாக இருக்கிறது. அண்மையில் நான் கிருபானந்த வாரியாருடைய ஒரு ஸ்பீச் ஒரு யூடியூப்ல கேட்டேன். அதுல அவரும் ஒரு விஷயத்த சொல்றாரு. என்ன சொல்றாருன்னா, பிரம்மன் என்னை படைக்கும் போதே உனக்கு வாழ்நாள் முழுவதும் வீட்டு சாப்பாடு கிடையாது, வெளியில தான் சாப்பாடு என்று என்னை படைத்து விட்டாரோ அப்படின்னு எனக்கு தோணுன்னு சொல்றாரு ஒரு இடத்துல. ஏன்னு கேட்டா, அவர் வருடம் 365 நாட்களும் அவர் வெளியில தான் அவருக்கு எப்பவுமே ப்ரோக்ராம் இருக்கு. வீட்டில் தங்கக்கூடிய வாய்ப்புகள் மிக மிக குறைவு என்பதால் ஆண்டுதோறும் அவர் வெளியில தான் போற மாதிரி இருக்கு. அப்போ வெளியில தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கு. ஸோ அதனால அவர் என்ன சொல்றாருன்னா, எனக்கு பிரம்மன் படைக்கும் போதே உனக்கு வீட்டு சாப்பாடு என்பதே கிடையாது, வாழ்நாள் முழுவதும் வெளியில தான் சாப்பாடு அப்படின்னு எழுதி வைத்து விட்டான் போல் இருக்கு என்ற மாதிரி ஒரு விஷயத்தை சொன்னார். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது சில நேரங்களில் சில சமயங்களில் நாம் இந்த மாதிரி நடக்கும்போது எனக்கு தலையில இப்படிலாம் எழுதி வச்சிருக்கு, எனக்கென்று இதுதான் விதிக்கப்பட்டுள்ளது அப்படிலாம் நம்ம சொல்றோம். இப்போ ஒரு திருமணம் நடக்குது, திருமணத்துக்கு முன்னாடி அவங்க சரியா விசாரிக்கல, திருமணம் ஆகி சில ஆண்டுக்கு பிறகு என்ன தெரியுதுனாக்க, அந்த கணவன் ஒரு குடிகாரனா இருக்கிறான், நிறைய வழிகளில் பணத்தை வீணாக செலவழிக்கிறான். இதெல்லாம் அந்த வாழ்க்கையில பல சிக்கல்களை கொண்டு வருது. எவ்வளவு முயற்சி எடுத்து பார்க்குறாங்க, இருந்தாலும் மாற்ற முடியவில்லை. வாழ்க்கை என்பதே ஒரு பெரிய ஒரு சிக்கலாக, போராட்டமாக அந்த பெண்ணுக்கு மாறிவிடுகிறது என்று சொன்னால், அப்போ அந்த நேரத்தில் அவங்க என்ன சொல்றாங்க, அந்த பெண்ணுக்கு தலையெழுத்து அவ்வளவுதான், தலையெழுத்து தான் எழுதி வச்சிருக்கு, இவன் தான் கணவனா வரணும்னு இருக்குது. அப்படி இருக்கும்போது யாரால் என்ன செய்ய முடியும் என்று ஒரு எளிதாக ஒரு விஷயத்தை சொல்லிட்டு கடந்து போகக்கூடிய சூழ்நிலை நம்ம அன்றாட வாழ்க்கையில பார்க்கணும். இப்படி பல விஷயங்கள் நடக்கும்போது
அந்த தலையெழுத்து என்றால் என்ன, அந்த விதி என்றால் என்ன, அந்த விதிப்படி தான் வாழ்க்கை என்று சொன்னால், அந்த விதி வகுத்த வழியே தான் நாம் வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த மதி என்ற ஒன்று நமக்கு இருக்கிறதே, அதனுடைய தேவைதான் என்ன, அதனுடைய செயல்பாடு தான் என்ன, அப்ப விதியை நாம் எவ்வாறு புரிந்து கொள்வது, மதியை எவ்வாறு பயன்படுத்துவது என்றெல்லாம் நாம் சிந்திக்க வேண்டியது மிக மிக அவசியமாக இருக்கிறது. ஸோ அந்த வகையில நம்ம பார்க்கும்போது அப்போ என்ன நமக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, மகரிஷி சொன்னாங்க ஒரு பாடல்ல, கருவமைப்பின் வழிவந்த வினைப்பதிவு சங்கீதமாம், உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம், இருவகையும் கூடி எழும் புகுமினையே ஆகாமியம், ஒரு வினையும் வீண் போகா உள்ளடங்கி பின் விளைவாம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நம்ம தலையில எதுவும் எழுதியிருக்கான்னா எதுவுமே கிடையாது. ஆனா என்ன இருக்குது அப்படின்னு சொன்னோம்னா, நாம பிறக்கும் போதே, இந்த பிறவி எடுக்கும் போதே அந்த சுவாமி சொல்லாங்க இல்லையா, தந்தை தாய் ஈருயிரும் ஒன்று சேர்ந்து தழைத்தொரு உடலாகி உலகில் வந்தேன், அந்த ஈருயிர் வினைகள் அறமோ மற்றோ அழித்த பதிவுகள் எல்லாம் என் சொத்தாச்சு அப்படின்னாங்க. ஸோ அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது கரு அமைப்பு, நாம் ஒரு கருவாக உருவாகி வந்த போதே அந்த தந்தை தாய் அவளுடைய வினைகளை எல்லாம் நம்ம சேர்த்து கொண்டு வந்து விட்டோம். ஸோ அதை நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னாக்கா, அதை தான் சங்கீத கர்மம் அப்படின்னு சொல்றோம். உருவெடுத்த பின் கொண்ட வினைப்பதிவு பிராரப்தம். அப்ப இந்த பிறவி எடுத்த பின்னாடி நம்ம இன்று வரைக்கும் செய்த பதிவுகளை எல்லாம் நம்ம பிராரப்த பதிவுகள் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஒரு இருவகையும் கூடி எழும் புகுமினையே ஆகாமியம் அப்படின்னா, அப்ப ரெண்டும் சேர்ந்து நம்ம எப்படி எதிர்காலம் இருக்கும். ஆகாமியம்னா இந்த ஆன்மா, காமியம்னா இச்சை. இந்த ஆன்மாவுக்கு இச்சையை ஊட்டி நம்மை செயலில் ஆழ்த்த வல்லது அதை ஆகாமிய வினைகள். அந்த ஆகாமிய வினை எப்படி இருக்குன்னா, அந்த இரண்டு வகையான வினைகளும் சேர்ந்து இருவகையும் கூடி எழும் புகும் வினையே ஆகாமியம். அப்போ சாமி என்ன சொல்லாங்க, ஒரு வினையும் வீண் போகா, நம்மிடம் பதிவான எந்த ஒரு வினைப்பதிவும் வீணாக போகிவிடாது, உள்ளடங்கி பின் விளைவாம் என்று இந்த கவியின் வாயிலாக நமக்கு அற்புதமாக ஒரு விளக்கத்தை கொடுக்குறாங்க. ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அங்க பக்தி மார்க்கத்துல அவங்க தலையெழுத்துன்னு சொல்லிட்டாங்க, பிரம்மதேவன் எழுதி வச்சுட்டான்னு சொல்றாங்க, நமக்குன்னு விதிக்கப்பட்டதுன்னு சொல்றாங்க. ஆனால் ஞான மார்க்கத்தில் வந்த பிறகு நாம் என்ன தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், நாம பிறக்கும் போதே முன்னோர்கள் பெற்றோர் வழியாகவும் அவருக்கு முன்னாடி இருந்த அனைத்து முன்னோர்கள் வழியாகவும் நாம் பெற்றுக்கொண்ட அந்த பதிவுகளை அதை சங்கீதம் என்றும், இந்த பிறவியில் நாம் செய்த வினைப்பதிவுகளை பிராரப்தம் என்றும், அந்த இரண்டும் சேர்ந்து ஆகாமிய வினைகளாக நமது வாழ்க்கையில் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது என்பதை நம்ம பார்க்கிறோம். அப்போ விதி என்று சொன்னால் என்ன, மதி என்று சொன்னால் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அதுக்கு சாமி ஒரு தெளிவான விளக்கம் கொடுக்கிறாங்க. இயற்கை சக்தி, அந்த இயற்கையில ஒரு சக்தி என்பது ஒன்று இருக்கிறது. அந்த இயற்கை சக்தியை நாம் விதி என்றும், அதை எந்த அளவுக்கு நாம் அறிந்து கொள்கின்றோமோ இதை அறிந்த அளவே மதி என்றும் சொல்றோம். அப்போ விதி என்பது இயற்கை சக்தி, அதை நாம் எந்த அளவுக்கு அறிந்து கொள்கின்றோமோ அதுதான் மதி என்று சொல்றோம். அப்போ மனித முயற்சியின்றி, இயற்கை என்று சொல்லும்போது மனித முயற்சியின்றி தானாகவே இயல்பாகவே நடப்பவை எல்லாம் இயற்கை என்று சொல்றோம். சரிங்களா? மனித முயற்சியின்றி தானாகவே இயல்பாகவே நடப்பவை எல்லாம் இயற்கை என்றும், அதை தத்துவவாதிகள் கடவுள், பிதா, அல்லாஹ், தெய்வம், பிரம்மம் என்று பலவாறாக கூறுவார்கள். அப்போ விஞ்ஞானிகள் அதை கிராவிட்டி என்ற ஒரே வார்த்தையில குறிப்பிடுகிறாங்க. இயற்கை என்பதை விஞ்ஞானிகள் கிராவிட்டி என்று ஒரே வார்த்தையில அவங்க சொல்றாங்க. அது இயற்கையில் தானாக ஒரு நடக்கக்கூடிய ஒரு விஷயம். அதை மதவாதிகள் அல்லது தத்துவவாதிகள் எப்படி சொல்றாங்கன்னா, அதை கடவுள் என்று சொல்கிறார்கள், பிதா என்று சொல்றார்கள், அல்லாஹ், தெய்வம், பிரம்மம், இன்னும் பல்வேறு பெயர்கள்ல அதை அழைக்கிறாங்க. ஸோ அப்போ நம்ம சுருக்கமா என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னாக்க, இயற்கையின் நீதி என்று சொல்லக்கூடிய ஒரு நீதி தான், அதைத்தான் நம்ம விதி என்று சொல்லுவோம். இயற்கைக்கு என்று சொல்லும்போது அதற்கு ஒரு நியதி இருக்கிறது, இயற்கைக்கு ஒரு நியதி இருக்கிறது. அந்த இயற்கை நியதியை தான் நம்ம என்ன சொல்றோம்னா நீதி என்று சொல்றோம். இதை நம்ம ஆங்கிலத்தில் என்ன சொல்லணும்னா லா ஆஃப் த நேச்சர், இயற்கை சட்டம், இயற்கை விதி அப்படின்னு நம்ம சொல்லணும். அப்போ அந்த இயற்கை விதியில் நாம் என்ன புரிந்து கொள்ள வேண்டும்? நாம் எண்ணம், சொல், செயல் என்ற மூன்று வகைகளிலும் எப்பொழுதும் செயலாற்றி கொண்டேதான் இருக்கிறோம். எந்த ஒரு செயலுக்கும் ஒரு விளைவு என்பது நிச்சயமாக உண்டு. அப்போ ஒரு செயலை செய்தால் அல்லது ஒரு செயல் இயல்பாகவே தானாகவே நடந்தால் அந்த செயலுக்கு ஒரு விளைவு என்பது நிச்சயமாக வரும். அப்போ நாம என்ன தெரிஞ்சுக்கணும்? நாம நல்ல செயல்களை செய்தால் நமக்கு நன்மை கிடைக்கும். நாம் தீய செயல்களை செய்தால் நமக்கு துன்பம் விளையும். இதை நம்ம அறிந்து கொள்ள வேண்டும். இப்படியாக நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயலுக்கும் ஒரு விளைவு என்பது நிச்சயமாக உண்டு என்பதை தெரிந்து கொண்டு, அந்த விளைவு என்பது அது இயற்கையுடைய நியதி, அதை யாராலும் மாற்றவும் முடியாது. சாமி சொல்லாங்க,
இறைநிலை நினைத்தால் கூட நாம் ஒரு செயலை செய்துவிட்டோம், அதற்கான ஒரு விளைவு நிச்சயமாக வரும். அந்த இறைநிலை நினைத்தால் கூட அந்த செயலுக்கான விளைவை மாற்றுவது என்பது இயலாத காரியம். எனவே நாம என்ன செய்யணும் அப்படின்னாக்க, ஒரு செயலை செய்துவிட்டு அதன் பிறகு நாம் துன்பப்படுவதற்கு பதிலாக அந்த செயலை நாம் செய்யாமல் இருந்தோம் என்று சொன்னால் அதுதான் சிறப்பாக இருக்கும். அப்படி எதெல்லாம் நமக்கு துன்பம் தருகிறதோ அதெல்லாம் நாம் தவிர்த்து துன்பமில்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வதற்கான ஒரு முயற்சியை நம்ம எடுக்கணும். இப்படியாக நாம் தெரிந்து கொண்டு அந்த ஒரு விளைவறிந்த விழிப்பு நிலை என்ற நிலையில் நாம் வாழும்போது அதை தான் நம்ம மதி என்று சொல்றோம். அப்போ இந்த செயலுக்கேற்ற விளைவு வருகிறது என்பது தெரியாமல் நாம் என்ன செய்றோம், ஏதோ ஒரு செயலை செய்றோம், செய்துட்டு அதுக்கப்புறம் நம்ம துன்பப்படுறோம் என்று சொன்னால், அப்படி நம்ம துன்பம் இல்லாமல் நம்ம இன்பமாக வாழணும் என்று சொல்லும்போது அதை தான் நம்ம மதி என்று சொல்றோம். அதற்கு தான் அந்த மதியை நம்ம பயன்படுத்தணும். ஸோ எனவே இயற்கையில் எல்லாம் நடப்பது எல்லாம் நம்ம நேச்சர் சொல்றோம். அதற்கு வரக்கூடிய விளைவுகளை இயற்கையினுடைய சட்டம் அல்லது லா ஆஃப் த நேச்சர் என்று நம்ம சொல்றோம். இப்போ சுவாமி ஒரு கவியில் அழகா சொல்றாங்க, இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை விதி என்று சொல்கின்றோம். இயற்கை அதன் நிகழ்ச்சிகளை விதி என்கின்றோம், எண்ணத்தின் செயல் வகையை மதி என்கின்றோம். அப்ப இயற்கை நிகழ்ச்சிகள் பஞ்சு இரும்பு என்றால் இவை மதியால் ஆடை ஆயுதங்கள் ஆச்சு. இயற்கையினை அறிந்த அளவறிவின் மேன்மை, இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர், எண்ணமின்றேல் இயற்கைக்கு சிறப்பு ஏது அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த நம்ம முன்ன பார்த்தது போல இயற்கை தன் நிகழ்ச்சிகளை நாம் என்ன சொல்றோம், விதி என்று சொல்கின்றோம். ஓகேங்களா? அப்போ அந்த எண்ணத்தினுடைய செயல், அந்த எண்ணத்தினுடைய செயல் வகையை நாம் மதி என்று சொல்கின்றோம். அப்ப இயற்கை நிகழ்ச்சிகளை நாம் பஞ்சு இரும்பு என்று சொன்னால் அதை கொண்டு நாம் என்ன செய்றோம், அந்த இரும்பு ஆடை போன்ற ஆயுதங்களை நம்ம பொருட்களை நம்ம உற்பத்தி செய்றோம். அப்போ இங்க நம்ம என்ன பார்க்கிறோம், இந்த பூமிக்கு ஒரு கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் என்று சொல்லக்கூடிய ஒரு புவியீர்ப்பு சக்தி என்பது இருக்கு. அப்ப அந்த புவியீர்ப்பு சக்தி எப்படி வந்தது அதெல்லாம் நமக்கு தெரியும். அந்த சார் ஐசக் நியூட்டன் என்பவர், அவர் ஒரு நாள் அது இங்கிலாந்துல ஒரு ஆப்பிள் தோட்டத்துல ஒரு காலை நேரத்துல ஒரு ரிலாக்ஸா படுத்திருக்கும் போது அந்த மரத்திலிருந்து ஒரு ஆப்பிள் பழுத்து அது கீழே விழுந்தது. அப்போ அதை பார்க்குறாரு, ஒரு ஆப்பிள் மரத்துலேருந்து கீழே விழுது, அது ஏன் கீழே வரணும், அது ஏன் மேலே போகக்கூடாது என்ற ஒரு சிந்தனை. அந்த சிந்தனையின் விளைவாக நமக்கு கிடைத்தது, இந்த பூமிக்கு ஈர்ப்பு சக்தி என்ற ஒன்று இருக்கிறது. அதன் காரணமாக இந்த பூமியானது அனைத்தையும் தன்னை நோக்கி இழுத்து கொண்டே இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த இயற்கை நிகழ்ச்சிகளை நாம் விதி என்று சொல்றோம், அதனுடைய செயல் வகைத்தான் நம்ம என்ன சொல்றோம், மதி என்று சொல்றோம். அப்போ அந்த கிராவிடேஷனல் ஃபோர்ஸ் காரணமாக இந்த பூமி என்ன பண்ணுது, கனமான பொருட்களை எல்லாம் கீழ் நோக்கி இழுக்குது, லேசான பொருட்களை மேல் நோக்கி தள்ளுது. அப்போ அந்த இரும்பு, வைரம், தங்கம் இது போன்ற அந்த கடினமான அந்த உலோகங்கள்லாம் எங்க இருக்குது, மெட்டல்ஸ்லாம் எங்க இருக்குதுன்னு பார்க்கும்போது அது பூமிக்கு அடியில பல கிலோமீட்டர் ஆழத்துல இருக்கு. நம்ம அதை எடுத்து நம்ம என்ன செய்றோம், நிறைய அந்த பஞ்சின் மூலமாக ஆடைகள் மற்றும் இரும்பு மூலமாக பல ஆயுதங்கள், இன்னும் தங்கத்தை கொண்டு நிறைய ஆபரணங்கள் இதெல்லாம் நம்ம செய்றோம். அப்போ அதெல்லாம் என்ன அப்படின்னு பார்க்கும்போது அவை இயற்கை நிகழ்ச்சிகள். அது நம்மளுடைய நம்மளுடைய அறிவை கொண்டு நம்மளுடைய தேவைக்கு ஏற்றவாறு அவற்றை நாம் பயன்படுத்துகின்றோம். ஆடைகளாக, ஆயுதங்களாக, தங்கத்திலிருந்து ஆபரணங்களாக இப்படியெல்லாம் நம்ம பயன்படுத்தும் போது அதைத்தான் நாம் என்ன சொல்றோம், மதி என்று சொல்றோம். அப்போ இயற்கையினை அறிந்த அளவறிவின் மேன்மை, இதை அறிந்தால் விதிமதியின் குழப்பம் போகும். இந்த விஞ்ஞானம் வளர்ந்துகிட்டே போகுது. ஒரு காலத்துல விஞ்ஞானம் வளர்ச்சி அடையாத காலத்துல நிறைய குழப்பங்கள் மனித வாழ்க்கையில் இருந்ததை நம்ம பார்க்கிறோம். ஒரு காலத்துல மக்கள் என்ன சிந்தனை செய்தார்கள் என்று சொன்னால், இந்த பூமி என்பது நிலையாக இருக்கிறது, சூரியன் தான் பூமியை சுற்றி வருகிறது என்று சொன்ன காலம் ஒன்று உண்டு. அதற்கப்புறம் காலப்போக்கில் விஞ்ஞானம் வளர வளர இல்லை, பூமி தான் சூரியனை சுற்றி கொண்டிருக்கிறது, சூரியன் ஒரு இடத்தில் இருக்கிறது, ஆனால் அதனுடைய கோள்கள், அந்த 9 கோள்கள் தான் அந்த சூரியனை சுற்றி வருகிறது என்ற அளவுக்கு ஒரு விஞ்ஞானம் வளர்ச்சி. அப்படியாக நாம் இந்த இயற்கையினை நமது ஆறாத அறிவின் துணை கொண்டு படிப்படியாக நாம் அறிந்து வந்து கொண்டே இருக்கிறோம். அப்ப இயற்கையினை அறிந்த அந்த அளவினுடைய அறிவின் மேன்மை, அதை நாம் அறிந்து கொண்டால் விதிமதியுடைய குழப்பம் தீர்ந்துவிடும். இயற்கையின்றி என் நிகழ்ச்சி உண்டு சொல்வீர் அப்படின்றாங்க சுவாமி. இப்ப இயற்கை இல்லாமல் இந்த உலகத்தில் அல்லது பிரபஞ்சத்தில் ஏதாவது ஒரு நிகழ்ச்சி நடைபெற முடியுமா என்று நாம் சிந்தித்தால் நிச்சயமாக முடியாது. ஏன்னா எல்லாமே இயங்கிட்டு தான் இருக்கு. நம்ம இந்த பிரபஞ்சம்னு எடுத்துக்கிட்டாக்க இந்த சூரிய குடும்பத்தை போன்று பல கோடான கோடி சூரிய குடும்பங்கள், அந்த விண்மீன்கள், எரிகற்கள், நட்சத்திரங்கள் இப்படி எல்லாம் இருந்து இயங்கிக் கொண்டிருக்கக்கூடிய இடமாக இருப்பது எது என்று சொன்னால் அதுதான் அந்த பிரபஞ்சம்.
அப்போ இந்த பிரபஞ்சம் இயங்குகிறது என்று சொன்னால் அந்த இயற்கை இல்லாமல் அந்த பிரபஞ்ச நிகழ்ச்சி எப்படி நடைபெற முடியும் என்று நம்ம சிந்திக்க வேண்டும். ஆகவே இயற்கை இல்லாமல் எந்த ஒரு நிகழ்ச்சியும் நடைபெற முடியாது. அனைத்துக்கும் ஒரு மூல ஆற்றல் உண்டு. அதை நாம் இயற்கை என்று சொல்லி மகிழ்கின்றோம். அப்போ எண்ணம் இல்லை என்று சொன்னால் இயற்கைக்கு சிறப்பு ஏது? அப்ப அந்த இயற்கையுடைய அத்தனை சிறப்புகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் யாரிடம் இருக்கிறது என்று சொன்னால் அந்த ஆறாத அறிவு என்ற மேன்மையுடைய மனிதனால் மட்டுமே அந்த எண்ணத்தின் மூலமாக இயற்கையில் நடைபெறக்கூடிய அத்தனை நிகழ்ச்சிகளையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். எனவே இயற்கையின்றி எந்த ஒரு நிகழ்ச்சியும் கிடையாது. அந்த எண்ணம் என்பது இல்லை என்று சொன்னால் அந்த இயற்கைக்கும் சிறப்பு என்பது கிடையாது என்று அருட்தந்தை அவர்கள் இந்த கவியின் மூலமாக கொடுக்கிறார். மேலும் மற்றொரு கவியில் என்ன சொல்லாங்கன்னா, வேகமும் நுட்பமும். அப்போ இரும்பென்ற உலோகம் விதி விளைவாய் கொண்டால் எண்ணற்ற ஆயுதங்கள் மதியின் ஆற்றல். ஓகேங்களா? அப்ப இரும்பு என்று சொல்லக்கூடிய ஒரு உலோகம் இயற்கை நியதி காரணமாக, விதியின் காரணமாக அது பூமியின் அடியில் ஒரு மெட்டலாக இருக்கிறது, உலோகமாக இருக்கிறது என்று சொன்னால் அதனுடைய விளைவாக நாம் என்ன சொல்றோம் செய்கிறோம்னா, மேலே கொண்டு வந்து அந்த உலோகத்தை எடுத்து வந்து அதன் மூலமாக நிறைய ஆயுதங்களை நாம் உற்பத்தி செய்து கொள்கின்றோம். இதைதான் நம்மளுடைய மதியுடைய ஆற்றல், அறிவுடைய ஆற்றல் என்று நாம் எடுத்துக்கொள்கின்றோம். கரும்பு என்பது விதி விளைவானால் அதிலிருந்து நாம் பெறக்கூடிய அந்த கரும்பிலிருந்து நாம் தயாரிக்கக்கூடிய அந்த வெல்லம், கற்கண்டு இவையெல்லாம் நம்மளுடைய அறிவினுடைய வெளிப்பாடு, அறிவினுடைய செயல்கள், அறிவினுடைய விளைவு என்பது தோன்றும். மழையால் தோன்றும் பெருவெள்ளம் விதி என்றால் அணைகள் கல்லாம் பேசுதற்கு மதியாம், பகுத்தாராய தரும்பிடைகள் மதியாகும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ இந்த கடல் நீரானது ஆவியாகி மேலே சென்று மேகமாக குளிர்ந்து அதுக்கப்புறம் மழையாக பெய்து நதியாக உருவெடுக்கின்றது. அப்போ அது நதியாக உருவெடுத்து மீண்டும் அது கடலில் கலந்து அது உப்பு நீராக மாறிவிடுகிறது. அப்படி அல்லாது அந்த நீரை நாம் நல்ல முறையில் பயன்படுத்த வேண்டும் என்று சொன்னால் அந்த கேட்ச்மெண்ட் ஏரியா என்று சொல்லக்கூடிய நீர்த்தேக்க பகுதிகளில் நாம் அணைகளை கட்டி கொள்ளினோம். அணைகளை கட்டி அந்த நீரை தேக்கி வைத்து எங்கு அந்த நீரை நாம் பயன்படுத்த வேண்டுமோ விவசாயத்திற்கு, பாசனத்திற்கு, அந்த பகுதிக்கு அந்த நீரை நாம் திருப்பி அதை நாம் பயன்படுத்துகின்றோம். ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது அந்த வெள்ளம் என்பது விதி. ஓகேங்களா? அது வேகமாக விரைந்து செல்வது அது விதி என்று சொன்னால் நாம என்ன செய்யறோம்னாக்கா அணைகள் கட்டி, டேம் கட்டி அந்த நீரை நாம சேமித்து வைக்கிறோம். நமக்கெல்லாம் தெரியும், மைசூர்ல ஆரம்பத்தில் அவங்க டேம் கட்டும்போது 2 முறை 3 முறை அது உடைந்து போனதாக நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அதற்கப்புறம் விஸ்வேஸ்வரய்யர் என்று சொல்லக்கூடிய ஒரு அறிஞர், அவர் அந்த நீருடைய போக்கு என்ன, அதனுடைய வேகம் என்ன, அதனுடைய கொள்ளளவு என்ன, இப்படி இதையெல்லாம் ஆராய்ந்து அடுத்த முறை அணை கட்டும் போது அந்த நீரை தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கா ஒரு அணையை கட்டின பின்னாடி அதுக்கப்புறம் தான் அது உடையாம தேக்கி வைக்கக்கூடிய அளவுக்கு அது கிடைத்தது என்பது நமக்கு தெரியும். ஸோ இப்படியாக அந்த வெள்ளம் என்பது விதி என்று சொன்னால் நாம் அணைகள் கட்டி அங்கு அதை சேமித்து வைத்து அதை நல்ல முறையில் நாம் பயன்படுத்துகிறோம் என்று சொன்னால் இதை நாம் ஆராய்ச்சி பண்ணும்போது பகுத்தாராய தரும் விடைகள் மதியாகும். இவை அனைத்தும் நம்முடைய மதி என்று சொல்லக்கூடிய அறிவை கொண்டு செயல்படக்கூடிய ஒரு செயல்களாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். அப்போ அந்த மதிக்கு மூல தத்துவமாக எது இருக்கிறது? மதின்னு சொல்றோம், அந்த அறிவுன்னு சொல்றோம். அந்த மதிக்கு அல்லது அறிவுக்கு எது மூலமாக இருக்கிறது என்று பார்க்கும்போது அதற்கு மூலமாக இருப்பது அது விதியே தான் அந்த மதிக்கும் மூலமாக இருக்கிறது என்று சொல்லக்கூடிய ஒரு நிலை நமக்கு கிடைக்கும். ஸோ அடுத்த ஒரு கவியில் என்ன சொல்லாங்கன்னா, விண் மண் என்ற தலைப்பில் மண்ணே பானையாய் இருப்பது போல, மண்ணே பானையாய் இருப்பது போல எண்ணமாய் இருப்பது இயற்கையே ஆகும். எப்படி இந்த பானையாக இருக்குன்னு சொன்னா அதுக்கு மூலம் மண் தான். மண்ணிலிருந்து தான் நம்ம ஒரு பானையை செய்யறோம். அதே போல நமக்கு எண்ணங்கள் வருகிறது என்று சொன்னால் எண்ணத்திற்கு மூலமாக எது இருக்கிறது என்று பார்க்கும்போது அது இயற்கை தான் அந்த எண்ணத்திற்கு மூலமாக இருக்கிறது. விண்ணே மண்ணானார் போல் விதிமதியாய் மாறி மண்ணில் விண் அடக்கம் போல் மதியினிலே விதியாம். அப்போ எது விண்ணாக இருந்தது அப்படின்னு பார்க்கும்போது எது விண்ணாக இருந்ததோ அதுவேதான் காற்றாகி, நெருப்பாகி, நீராகி, நிலமாகி, பஞ்சபூதங்கள் ஆகியது என்பது நமக்கு தெரிய வரும். அப்ப நிலம் என்று சொன்னால் நிலத்திற்கு மூலமாக இருந்தது விண் என்று சொல்லக்கூடிய அந்த விண் துகள்கள். அந்த விண் துகள் தான் நிலமாயிடுச்சு, கெட்டிப்பட்டு அது தன்மாற்றம் அடைந்து ஒவ்வொன்றாக 5 பூதங்களாக பரிணமித்து நிறையில் நிலமாக மாறும்போது அந்த மண் என்ற நிலம் எது என்று சொன்னால் அந்த விண் தான் மண்ணாக இருக்கிறது என்பது நமக்கு தெரிய வரும். அதே போல அந்த விதிமதியாய் மண்ணில் விண் அடக்கம் போன்று மதியினிலே விதி நிறைந்துள்ளது அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்றாங்க. ஸோ அடுத்த ஒரு கவியில இன்னைக்கு சொன்னது போல அவங்க என்ன சொல்லாங்கன்னா, உயிரே விதி அதுவே மதி. அப்போ
நம்ம உடலில் உயிர் என்பது இயங்கிக் கொண்டுதான் இருக்கிறது. அதை நம்மால் பார்க்க முடியாது. இந்த உயிரை நம்ம கண்களால் பார்க்க முடியாது அல்லது கருவிகளால் அளக்க முடியாது. அதனால சாமி என்ன சொல்லாங்கன்னா, உயிர் என்னும் தத்துவம் ஓர் அரூப சக்தி, ஒலி ஒளியின் மூலமான இறுக்கம் ஆகும். உயிர்த்தன்மை அணுக்கூட்டு இயக்கம் ஒக்க ஒவ்வொரு ரூபங்களிலும் மாறி தோன்றும். உயிர்தனையே விதி என்றும் அதன் சிறப்பாம் உணரும் ஆற்றல் நிலையை மதி என்றும் கொள்க. உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே ஆறாம் அறிவு ஆகும் அப்படின்னு சொல்லும். அப்போ நம்ம உடலுக்குள்ள அந்த உயிர் என்பது சுழன்று ஓடிக்கொண்டுதான் இருக்கிறது. அப்போ ஆன்மீகத்துல பொதுவா நம்ம மறைபொருள் அப்படின்னு சொல்றோம். எது மறைபொருள் என்று சொன்னால், எதை நாம புலன்கள் மூலமாக அல்லது கருவிகள் மூலமாக உணர்ந்து கொள்ள முடியவில்லையோ, எது மறைவாக இருக்கிறதோ அதையெல்லாம் நம்ம என்ன சொல்லணும்னா மறைபொருள் என்று சொல்லும். அப்ப மறைபொருள் சொல்லும்போது நமக்கு என்னெல்லாம் தெரிய வரும்? ஒண்ணு தெய்வம், அந்த தெய்வத்திலிருந்து தோன்றியது உயிர், உயிரிலிருந்து தோன்றியது காந்தம், காந்தம் மனமாக இருக்கிறது. இவை அனைத்தும் நாம் மறைபொருட்கள் அப்படின்னு சொல்லும். ஆக அந்த உயிர் என்று சொல்லக்கூடிய தத்துவம் அது ஒரு அரூப சக்தியாக நமது உடலுக்குள் இருந்து நம்மை இயக்கிக் கொண்டிருக்கிறது. ஆகவே அது மறைபொருள். அது எதற்கு மூலமாக இருக்கிறது என்று சொன்னால், நமது உடலில் நடைபெறக்கூடிய அந்த தன்மாற்றங்கள், அழுத்தம், ஒளி, ஒளி, சுவை என்று சொல்லக்கூடிய அந்த அனைத்து தன்மாற்றங்களுக்கும் அது மூலமான ஒரு இறுக்க ஆற்றலாக அந்த உயிர் தான் இருக்கிறது. அப்போ அந்த உயிர்த்தன்மை அந்த அணுக்கூட்டு இயக்கத்திற்கு ஏற்றவாறு ஒவ்வொரு ரூபங்களிலும் அது எப்படி இருக்கும் என்றால், அது மாறி மாறி தோன்றிக் கொண்டுதான் இருக்கும். அப்போ அந்த உயிர் என்பதை நாம் விதி என்றும் அதன் சிறப்பாக உணரக்கூடிய ஒரு ஆற்றல் நிலையை மதி என்றும் கொண்டால், அந்த உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே ஆறாம் அறிவு ஆகும். அப்போ இந்த உயிரை நாம் எப்படி உணர்ந்து கொள்ள முடியும்? அதான் நமக்கு சொல்லிக் கொடுக்குறாங்க. எளிய முறை குண்டலினி யோகத்துல இந்த உயிர் என்பதை நாம் எந்த கருவிகளாலும் அளக்க முடியாது, எந்த புலன்கள் மூலமாகவும் அதை நம்ம உணர முடியாது. ஆனால் என்ன செய்யலாம் என்று சொன்னால், தவத்தில் அந்த உயிர் சக்தியை நம்மால் அறிந்து கொள்ள முடியும். அதுதான் நம்மளுடைய மனம் என்று சொல்லக்கூடிய ஆறாவது அறிவு, அதனுடைய சிறப்பு. அப்ப அந்த உயிர் தத்துவம் அறியும் சக்தி வாய்ந்த யூக உணர்வே நம்மளுடைய ஆறாம் அறிவு என்ற ஒரு சிறப்பு அப்படின்னு மகரிஷி நமக்கு சொல்றாங்க. அப்போ இந்த விதி என்றால் என்ன என்று நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். அந்த விதியை நமக்கு எழுதுறாங்க அப்படின்னு சொல்றோம். அந்த விதியை எழுதுபவர் பிரம்மதேவன் என்றெல்லாம் நம்ம பக்தி மார்க்கத்துல பொதுவா பார்த்துருக்கோம். அதுல குறிப்பா என்ன சொல்லுவாங்க அப்படின்னாக்க, அந்த மனிதனுடைய பிறப்புக்கும் இறப்புக்கும் நடைபெறக்கூடிய அந்த காலத்துல அந்த பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எடுத்து வச்சு அவங்கள எப்போ இந்த உலக வாழ்க்கையிலேருந்து மீட்டு கொண்டு போகணும் அப்படின்றதெல்லாம் எழுதுறது யார் என்றால் யம தர்மராஜன். அவர் தான் நம்மளுடைய பாவ புண்ணிய கணக்கெல்லாம் எழுதுறாரு அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த பூமியில இந்த பூலோகத்துல நிறைய பூலோகத்தில் மக்கள் தொகை அதிகரிக்க அதிகரிக்க யமதர்மனுக்கு வேலைப்பளு அதிகமாயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு ஒரு அசிஸ்டன்ட், அவருக்கு ஒரு ஹெல்ப்புக்கு ஒரு ஆள் போட வேண்டிய நிலை வந்தது. அதுதான் சித்திரகுப்தன் சொல்லலாம். அப்ப அந்த சித்திரகுப்தன் யார் என்று பார்க்கும்போது பக்தி மார்க்கத்தில் என்ன சொல்லாங்கனாக்க, பார்வதி தேவி ஒரு அழகிய ஆண் மகனை ஒரு ஓவியமாக வரைந்து கொண்டிருந்தார் என்றும், அப்பொழுது அந்த சிவன் அந்த ஓவியத்தை பார்த்துவிட்டு, இந்த ஓவியமே இவ்வளவு அழகாக இருக்கிறதே, இவ்வளவு நேர்த்தியாக இருக்கிறதே, இந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்தால் என்ன அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஓவியத்துக்கு உயிர் கொடுத்ததாகவும், அந்த சித்திரத்திலிருந்து தோன்றிய ஒரு புத்திரன், ஆதலால் அவனுக்கு சித்திர புத்திரன். ஏனென்று சொன்னால் அவன் அந்த சித்திரத்திலிருந்து தான் அவன் தோன்றியதனால் அவன் சித்திர புத்திரன் என்றும், அவன் சித்திரபுத்திரன் காமதேனுவின் வயிற்றில் பிறந்து அந்த தேவேந்திரனுடைய தத்து புதல்வனாக பின்னால அவன் யமதர்மராஜனுக்கு உதவியாளராக அவங்க நியமித்ததாக நம்ம பக்தி மார்க்கத்துல பார்க்கணும். இது பக்தி மார்க்கத்துல உள்ளதான். இதனுடைய இதெல்லாம் நம்ம ஆராய்ச்சி செய்ய முடியாது. நாம கேள்விப்பட்ட வரைக்கும் அந்த சித்திரகுப்தன் இப்படிதான் வந்தான். அவன் யமதர்மராஜனுக்கு அவன் ஒரு கணக்காளராக உதவியாக இருக்கிறான் அப்படின்னு சொல்லலாம். அப்போ அந்த சித்திரகுப்தன் நிறைய கணக்கு வழக்கெல்லாம் எழுதுவாங்க. ஒரு முறை அவனுக்கே ஒரு குழப்பம் வந்துடுச்சு அப்படின்னு சொல்லலாம். இப்போ அவனுக்கு என்ன குழப்பம் வந்தது சித்திரகுப்தனுக்கு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு முறை இந்த மன்னர்கள் ஆண்ட காலத்துல ஒரு அரசனை என்ன பண்ணுவான்னா, அவர் தினந்தோறும் ஒரு மைதானத்துல சமையல் பண்ணி அந்த பக்கம் போகிற வர யாத்ரீகர்களுக்கு எல்லாம் மதிய உணவு பரிமாறுறது அவனுடைய வழக்கமாக வச்சிருந்தான். அப்படியாக ஒரு நாள் ஒரு மைதானத்துல காலை ஒரு 11 மணிக்கு மதிய உணவு தயாராகி கொண்டிருக்கின்றது. அந்த நேரம் பார்த்து மேல ஒரு கழுகு ஒரு நாகப்பாம்பு தன்னுடைய கால்களில் கொத்தி எடுத்துக்கொண்டு இரையாக எடுத்துக்கொண்டு அது பறந்து சென்று கொண்டிருக்கு. சரியாக அந்த மைதானத்திற்கு மேலே வரும்போது அந்த கழுகுடைய கால்கள்
அழுத்தம் தாங்காமல் அந்த நாகப்பாம்பு தன்னுடைய வாயிலிருந்து விஷத்தை வெளிப்படுத்துகிறது. அந்த விஷமானது நேராக இங்க அந்த மைதானத்தில் சமையல் செய்யும்போது அந்த சாதத்துல வந்து அந்த பாத்திரத்துல விழுது. அந்த சமையல் ஆட்களுக்கு இது தெரியல. அவங்க வந்து சமையல் முடித்துட்டு அந்த உணவு பரிமாறுகிறார்கள். அப்போ உணவு பரிமாறும் போது அந்த நாகப்பாம்பினுடைய விஷம் அந்த உணவில் கலந்திருந்த காரணத்தினால் அது வந்து உண்ட சில அன்பர்கள் இறந்து விடுகின்றார்கள். அந்த நிலை ஏற்படுகிறது. ஸோ அதுக்கப்புறம் அது முடிஞ்சு போச்சு. இப்போ வந்து ஒரு கேள்வி வருது. சரி, இப்போ இத்தனை யாத்ரீகர்கள் வந்து வழிப்போக்கர்கள் இறந்து விட்டார்கள். அந்த விஷம் விஷம் சேர்ந்த உணவை உண்டதால் இறந்து விட்டார்கள். இது வந்து ஒரு பாவம். இந்த பாவத்தை யாரு மேல எழுதுறது அப்படின்னு ஒரு கேள்வி, அப்படின்னு ஒரு குழப்பம் வருது. ஸோ அப்போ வந்து அந்த சித்திரகுப்தனுக்கு அந்த டவுட் வந்துச்சு. அவன் வந்து என்ன சொல்றான், இப்போ நம்ம யமதர்மராஜன்ட்டே கேட்கலாம் அப்படின்ட்டு யமதர்மன்ட்ட போய் கேட்குறான். இந்த மாதிரி ஒரு இது நடந்து போச்சு. இந்த பாவ கணக்கை நம்ம யார்கிட்ட எழுதுறது? இப்போ அரசன் வந்து அரசன் மேல தவறு கிடையாது, மன்னன் மேல தவறு கிடையாது. அவன் வந்து ஒரு நல்ல எண்ணத்தோட நல்ல நோக்கத்தோட அன்பர்களுக்கு பசியோடு இருப்பவர்களுக்கு உணவு கொடுக்கணும் அப்படின்னு அவன் உணவு தயார் பண்ணா ஏற்பாடு பண்ணா அவன் மேல தப்பு கிடையாது. சரி, அப்போ சமையல்காரர்கள் அவங்களும் அவங்களுடைய கடமை செஞ்சாங்க. அதை வந்து அரிசியை சாதத்தை வேக வச்சு அதை சாதத்தை படைத்தார்கள். அவங்களுக்கும் தெரியாது. விழுந்தது தெரிஞ்சிருந்தா அவங்க வந்து அதை மாத்திருப்பாங்க. அது தெரியல, அவங்க மேலேயும் தப்பு இல்லை. சரி, அப்போ கழுகு மேலே எழுதலான்னாக்கா கழுகுக்கு வயிறு பசிக்குது, அது தன்னுடைய இரை தேடுது, அதுக்கு கீழே ஒரு பாம்பு கிடைச்சது, அதை கொத்தி கொண்டு செல்கிறது, அதன் மேலும் எழுத முடியாது. அப்போ அந்த பாம்பு மேல எழுதலாமான்னா பாம்புக்கு என்ன அப்படின்னு பார்க்கும்போது அந்த நல்ல பாம்புக்கு அந்த கழுகுடைய இறுக்கம் தாங்காமல் வலி தாங்காமல் அது அந்த விஷத்தை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு சூழ்நிலை. அப்ப யார் மேல இந்த பாவ கணக்கை நம்ம எழுதுறது அப்படின்னு ஒரு குழப்பம் வந்தபோது யமதர்மராஜன் சொன்னா, சரி, ஓகே, யூ வெயிட் அண்ட் சி, உடனடியாக நம்ம எந்த முடிவு எடுக்கணும், கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு சித்திரகுப்தனை அனுப்பிச்சிட்டார். அதுக்கப்புறம் சில நாட்கள் கழித்து சில நாட்கள் அந்த உணவு சமைக்கிற வேலை நின்றுட்டு மீண்டும் ஒரு ஓரிரு வாரங்கள் கழிச்சு அந்த வேலை ஆரம்பமாகுது. அப்போ வந்து சில வழிப்போக்கர்கள் அந்த ஊருக்கு வராங்க புதுசா. அவங்களுக்கு வந்து இந்த மாதிரி அங்க மன்னர் வந்து ஒரு இடத்துல சாப்பாடு போறதா ஒரு கேள்விப்பட்டுட்டு அருகில் இந்த வீட்டில் அந்த திண்ணையில ஒரு மூதாட்டி உட்காந்துருக்காங்க. அவங்ககிட்ட போயிட்டு அவங்க வழிப்போக்கர்கள் கேட்குறாங்க, இந்த மாதிரி இந்த ஊர்ல வந்து மன்னன் வந்து சாப்பாடுலாம் கொடுக்குறாமே, அது எங்க நடக்குது, அது அந்த இடத்த சொல்லுங்க அப்படின்னு கேட்கும்போது அந்த மூதாட்டி சொல்லாங்க, போங்க போங்க, அப்படி நேரா போனீங்கன்னா ஒரு மைதானம் வரும், அங்கதான் சமையல்லாம் பண்ணுவாங்க, அங்கதான் உணவு பரிமாறுவாங்க. ஆனா அந்த உணவுல வந்து விஷம் இருக்கும், அந்த விஷத்தை சாப்பிட்டு எல்லாரும் செத்து போயிடுவாங்க, போங்க போங்க அப்படின்னு சொல்லி அந்த மூதாட்டி சொல்லி அனுப்புகிறார். இது நடந்த பின்னாடி இப்போ வந்து யமதர்மராஜன் சொல்ல நான் சித்திரகுப்தனை கூப்பிட்டு இப்போ வந்து இந்த பாவ கணக்கெல்லாம் இந்த மூதாட்டியுடைய பேரில் நீ எழுதிவிடு அப்படின்னு சொன்னதாக ஒரு சம்பவம் சொல்லலாம். ஸோ இப்படியாக இந்த விதி என்றால் என்ன, எப்படி எழுதப்படுகிறது என்று பார்க்கும்போது, விதி என்று சொன்னால் நம்மளுடைய தலையெழுத்து என்று நம்ம பொதுவாக நினைச்சிட்டு இருக்கோம். அதை யார் எழுதுறான்னா சித்திரகுப்தன் தான் அதை வந்து எழுதுனான். சித்திரம்னாக்க ஓவியம், குப்தனாக்க வந்து ரகசியம். அது நம்மகிட்ட எழுதப்பட்டு இருக்கிறது, ஆனால் அது ரகசியமாக இருக்கிறது என்பதாக அதை பக்தி மார்க்கத்துல சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ நம்ம இங்க வந்து என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, அதான் நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம். ஒன்று வந்து பெற்றோர்கள் மூலமாக சஞ்சீத கர்மாவாகவும், அதுக்கப்புறம் நாம இந்த பிறவியில் செய்த பிராரப்த கர்மாவாகவும், இனி வரக்கூடியது அந்த ஆகாமிய கர்மா என்ற அளவுல அது இருக்கு. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது இப்போ நம்மளுடைய தலைப்பு, அதாவது ஊழ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தையே வள்ளுவர் ஏற்படுத்தி அதில் வந்து 10 குறட்பாக்கள் கொடுத்திருக்காரு. அதுல வந்து இன்னைக்கு நம்ம பார்க்கிறது முக்கியமாக இந்த குறள் தான். அதாவது ஊழின் பெருவலி யாவுல, மற்றொன்று சூழினும் தான் முந்திரும் என்ற ஒரு அற்புதமான ஒரு குறள் அந்த ஊழ் என்ற ஒரு அதிகாரத்துல வருது. இங்க வள்ளுவர் என்ன சொல்ல வராரு, அந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய அந்த விதியை விட மிகவும் ஒரு வலிமையான, அதை விட வலுவானது எது இந்த உலகத்தில் இருக்கிறது, நம்ம என்ன ஒரு முயற்சியை மேற்கொண்டாலும் அந்த வந்து விதியை வெல்வதற்கு எந்த ஒரு முயற்சியை நாம் மேற்கொண்டாலும் அதற்கு முன்னதாகவே அந்த விதி என்பது அங்கு வந்து இருந்து கொண்டு அது செயல் புரியும். அந்த மாதிரி இந்த கவி அமைந்துள்ளது, இந்த குறள் அமைந்திருக்கு. ஸோ இதுக்கு நம்ம சில உதாரணங்கள், ஒரு உதாரணம் ஒன்று பார்க்கலாம். சில ஆண்டுகளுக்கு முன்னாடி ஆந்திராவில் மாலையில் வந்து ஒரு ட்ரெயின், அதாவது ஈவினிங் 6 மணிக்கு ஹைதராபாத்லேருந்து அது புறப்பட்டு மறுநாள் காலை வந்து அது சென்னைக்கு வரணும். அப்போ அந்த 6 மணிக்கு யாருக்கு அன்னைக்கு டியூட்டி இருக்கோ அவருக்கு வந்து அவருடைய பெண்ணை வந்து அவருக்கு ஒரு திருமண வயதில் அவருக்கு ஒரு பெண் குழந்தை, அவங்கள வந்து பெண் பார்க்கறதுக்கு வருவதாக ஒரு தகவல் கிடைக்கும்.
ஸோ அப்போ அவர் என்ன பண்றாரு, சரி அது ஒரு நல்ல இடமா இருக்கு, இந்த சம்பந்தத்தை நம்ம விட்டுறக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவருடைய நண்பரிடம் சென்று, இந்த மாதிரி என்னுடைய பெண்ணுக்கு வரன் பார்க்க வந்து மாப்பிள்ளை வீட்டுல இருந்து வராங்க, எனக்கு இன்னைக்கு 6 மணி டியூட்டி, அந்த டியூட்டியை நீ இன்னைக்கு எடுத்துட்டு செய்யணும், உன்னுடைய டியூட்டியை நான் இன்னொரு நாள் செய்கிறேன் என்று கேட்கும்போது அவர் ரொம்ப ஹாப்பியா மனம் வந்து, நல்ல விஷயம்ப்பா, உன் பொண்ணுக்கு நல்ல இடத்துல திருமணம் நடக்க போகுது, நான் டியூட்டி எடுத்தேன்னு சொல்லிட்டு மாலை 6 மணிக்கு அந்த ஏக்கு பதிலாக பி வந்து டியூட்டியில ஜாயின் பண்ணி 6 மணிக்கு சென்னை புறப்பட்டு வராங்க. அந்த ட்ரெயின் வருது. ஆனா அது போக போக 7 மணி 8 மணி 9 மணி ஆக ஆக ஒரு ஹெவி ரெயின், கடுமையான ஒரு மழை, காற்று மழை வெள்ளம் எல்லாம் வந்துகிட்டே இருக்கு. இருந்தாலும் அவர் வந்து அந்த ட்ரெயினை இயக்கிட்டே இருக்கார். போய்கிட்டே இருக்கு ட்ரெயின். அரௌண்ட் ஒரு 9 o'clock, ஒரு 9 மணி அளவில் போகும்போது ஒரு ஏரிக்கு மேலாக அந்த ட்ரெயின் மெதுவாக ஒரு 10-20 கிலோமீட்டர் ஸ்பீடு தான் போகுது. இருந்தாலும் அந்த கனமழை காரணமாக அந்த ட்ராக் வந்து சேதமாகி இருக்கு. அப்போ அந்த ட்ராக் சேதமான காரணத்தினால அந்த இடத்துல போகும்போது என்ஜின் டீரெயில் ஆகி என்ஜின், அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து ஒரு 3 கோச் வந்து ஏரிக்குள்ள விழுந்துது. ஸோ அப்போ ஏரிக்குள்ள விழுந்ததுனால நிறைய பேர் வந்து உயிர் இழந்து விடுகிறார்கள். அதுல வந்து இந்த பணிக்கு சேர்ந்த அந்த டிரைவரும் அந்த விபத்தில் உயிர் இழந்து விடுகின்றார். இப்போ நம்ம யோசிச்சு பார்த்தா, அன்றைக்கு பணியில் இருக்க வேண்டியவர் அந்த ஏ தான், அன்னைக்கு அவருக்கு தான் டியூட்டி, அவர் தான் அந்த ட்ரெயின்ல வந்திருக்கணும் டிரைவராக. ஆனால் அவருக்கு அந்த வரன் பார்க்கக்கூடிய ஒரு விஷயம் காரணமாக அவர் டியூட்டியை வந்து மாற்றி விடுகிறார். அப்ப பி வந்து பணியில் சேர்ந்து வரும்போது இந்த கடும் புயல் மழை காரணமாக அந்த ட்ரெயின் விபத்தில் சிக்கி அங்கு வந்து உயிரிழக்க நேரிடுகிறது. இப்ப இதை நம்ம என்ன செய்யறது? ஸோ இதை தான் வந்து வள்ளுவர் என்ன சொல்றாருன்னா, அந்த ஊழ் என்பது மிகவும் வலிமை வாய்ந்ததாக இருக்கும்போது நாம என்ன ஒரு முயற்சி செய்தாலும் அது நமக்கு முன்பாக முந்திக் கொண்டு வந்துவிடும். அப்ப அவருடைய மனநிலை எப்படி இருக்கும்? பிக்கு ஏன்னா எனக்கு உதவி செய்வதற்காக அவர் வந்து அந்த ஏக்கு வந்து பி போனதுல ஒரு வருத்தம் இருக்கும், எனக்காக அவர் போனாரே, இந்த மாதிரி ஆயிப்போச்சேன். ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நிறைய விஷயங்கள் அந்த வள்ளுவர் இந்த குறளில் சொல்லது போல. இப்போ சில கடந்த மாதம் கூட ஒரு விபத்து நடந்தது. அகமதாபாத்ல இருந்து ஒரு ஏர் இந்தியா விமானம் அது வந்து லண்டனுக்கு புறப்பட்டு அந்த ஏர்போர்ட்ல இருந்து டேக் ஆஃப் ஆகி 1 நிமிஷம் தான் அது பறந்தது. ஆனா அந்த 1 நிமிஷத்திலே வந்து அந்த விமானமானது விபத்துக்குள் சிக்கி அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட 241 பயணிகள் மற்றும் கீழே இருந்த அந்த ஒரு மருத்துவ விடுதி, அந்த விடுதியில் இருந்த மாணவர்கள் மற்ற ஊழியர்கள் எல்லாம் சேர்ந்து டோட்டலா ஒரு 270 பேர் வந்து உயிரிழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை நம்ம அது வந்து நடந்த ஒரு சம்பவம் அண்மையில். அதையும் நம்ம பார்த்தோம். இப்போ அதுல எத்தனையோ பேர் நம்ம பார்க்கும்போது சில பேர் வந்து அங்க வந்து ஜாப் கிடைச்சு அங்க பணியில் சேருவதற்காக போறவங்களா இருக்கட்டும், சில பேர் வந்து அகமதாபாத்ல அவங்க ஃபேமிலி இருந்தது, அவங்கள வந்து கூட்டிட்டு லண்டனுக்கு போற மாதிரி, இப்படி ஒருத்தரும் ஒரு ஒரு விதமான வேலைக்கு அங்க வந்திருந்ததாகவும் அதுல வந்து அந்த ஏர் இந்தியா விமானத்தில் பயணம் செய்ததெல்லாம் நம்ம பார்ப்போம். ஆனால் அந்த விபத்துக்குள்ளான பொழுது கிட்டத்தட்ட ஒரு 270 அன்பர்கள் வந்து அதுல வந்து உயிரிழந்து விட்டார்கள் என்று பார்க்கும்போது, இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன தோணுது அப்படின்னா, அப்போ அந்த ஊழை விட மிகவும் வலிமையான ஒன்று என்ன இந்த உலகத்தில் இருக்கிறது, நாம் என்ன முயற்சி செய்தாலும் அதுதான் வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கும் அப்படின்ற மாதிரி நம்ம பார்ப்போம். அதுக்கு மேல அவங்க என்ன சொல்றாங்கன்னா, நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவை மிகும் அப்படின்னு சொல்றாங்க. நம்ம எவ்வளவுதான் படிச்சிருந்தாலும் நமது கருமேயத்தில் இருக்கக்கூடிய அந்த உண்மையான அறிவு, அந்த பதிவுகள் அது மேலெழுந்து நம்மை செயலில் ஆழ்த்த வல்லது. சில வருடங்கள் முன்பாக மற்றொரு சம்பவம், சென்னையில இருந்து சில ஒரு கல்லூரி மூலமாக அன்பர்கள் வந்து இண்டஸ்ட்ரியல் டூர் போயிருந்தாங்க திருச்சியில. அந்த திருச்சிக்கு டூர் போனதுல ஒரு 100 பேர் போனதுல 98 பேர் ரிட்டர்ன் வந்துட்டாங்க, 2 பேர் வரல. என்னன்னு கேட்டா, அந்த திருச்சியில் இருக்கும்போது அவங்க அருகில் சுற்றுலா போகும்போது அங்க வந்து அந்த முக்கொம்பு என்ற இடத்துல வந்து அவங்க ஆற்றில் இறங்கி குளிக்கலாம் அப்படின்னு போன போது அந்த முக்கொம்புல வந்து அந்த சுழல்ல அந்த புதைமணல சிக்கி 2 மாணவர்கள் மட்டும் உயிர் இழந்து விடுகிறார்கள். அப்ப அங்க என்ன பார்க்கிறோம், அந்த இடத்துல அவங்க வந்து நிறைய போர்டு வச்சிருக்காங்க, இது வந்து ஆபத்தான பகுதி, புதைமணல் நிறைந்த பகுதி, இங்க யாரும் ஆற்றில் இறங்கி குளிக்க வேணாம் அப்படியெல்லாம் அவங்க வந்து நிறைய வார்னிங் போர்டு எல்லாம் வச்சிருக்காங்க. இங்க எல்லாம் பிஇ படிக்கிற மாணவர்கள், பி ஸ்டூடெண்ட்ஸ். அப்போ வந்து அவங்க அதையும் படிச்சுட்டு அதையும் தாண்டி அந்த ஆற்றுல போய் குளிக்கணும்னு ஆசைப்படுறாங்க, குளிக்கிறாங்க, சுழலில் சிக்கிக் கொள்கின்றார்கள், அங்கு உயிர் போகக்கூடிய ஒரு நிலைமை ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்பதான் வள்ளுவர் நுண்ணிய நூல் பல கற்பினும் மற்றும் தன் உண்மை அறிவே மிகும். அப்ப நமக்குள்ளாக ஒரு பதிவு இருக்கும்போது
அந்த பதிவு நம்மை தூண்டி செயலில் ஆழ்த்த அல்லது அதான் ஆகாமிய கர்மம். ஆகாமியம்னா அந்த நம்ம ஆன்மாவுக்கு இச்சையை தூண்டி நம்மை செயலில் ஆழ்த்த வல்லது. அப்போ அதான் நம்ம முதல்ல பார்க்கணும். அடுத்து என்ன பார்க்கிறோம் அப்படின்னா, வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிதுன்னு சொல்றார் வள்ளுவர். வகுத்தான் வகுத்த வகையல்லால் நமக்கு என்ன விதிக்கப்பட்டிருக்கிறதோ அதை தவிர நம்ம எவ்வளவுதான் வைத்திருந்தாலும் அதை நம்மால் பயன்படுத்த முடியாது, அனுபவிக்க முடியாது. இதுவுமே வந்து அண்மையில் நாம் கேட்ட அந்த கிருபானந்த வாரியார் சொல்வார். அதாவது ஒரு பெரிய செல்வந்தர், அவருக்கு வந்து 100 ஏக்கரா நிலம் இருக்கு, 10 பம்ப் செட் இருக்கு, ஆயிரக்கணக்கான நெல் மூடைகள் ஒவ்வொரு வருஷமும் அவருக்கு விளைச்சல் மூலமாக கிடைக்குது. ஆனா அவரால் வந்து நல்ல முறையில் சாப்பிட முடியல. ஏன்னா வந்து அவருக்கு வந்து சுகர், அவருக்கு வந்து சர்க்கரை நோய் இருக்கிறது. டாக்டர் என்ன சொல்றாரு, நீங்க எவ்வளவு மருந்து மாத்திரை எடுத்தாலும் உங்களுக்கு சர்க்கரை வந்து கண்ட்ரோல் ஆகல. அதனால நீங்க வந்து அரிசியை வந்து சுத்தமா அரிசி சார்ந்த உணவுலாம் தவிர்க்கணும். அப்போ அவர் காலையில எழுந்து குளிச்சுட்டு சாப்பிட வர்றாரு. அங்க பார்த்தாக்கா வந்து அந்த கம்பு இல்லைன்னா கேழ்வரகு அதுமான ரொட்டியை தான் அவங்க வைக்கிறாங்க. ஜன்னல் வழியா பாக்குறாரு, அங்க அவருடைய வீட்டு வேலைக்காரர் வந்து ஒரு 5 இட்லி சுட சூடான இட்லி, அது வந்து சாம்பார் சட்னி, தக்காளி சட்னி எல்லாம் வச்சு சுவையாக ஒரு 5 இட்லி சாப்பிட்டுட்டு இருக்காரு. ஆனா இவர் இவ்வளவு பெரிய செல்வந்தர், இவருக்கு வந்து என்ன சாப்பிட வேண்டியதாக இருக்கிறேன்னு சொன்னால் அந்த கம்பு அல்லது கேழ்வரகு அதனால் செய்யப்பட்ட ரொட்டி, இதைத்தான் அவர் வந்து உணவாக எடுக்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படுகிறது என்று சொன்னால், அப்போ அந்த வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பதை நாம இந்த இடத்தில் நினைவு கொள்ள வேண்டியதாய். சரி, இப்படியெல்லாம் ஊழ் என்று சொல்லக்கூடிய ஒரு அதிகாரத்தில் நிறைய குறள் கொடுத்த அதே திருவள்ளுவர் அடுத்து என்ன சொல்றாரு? ஸோ இதுல இருந்தெல்லாம் நம்ம வரணும்னா அப்ப நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு பார்க்கும்போது, அதுக்கு தான் சொல்றாரு, முயற்சி திருவினை ஆக்கும், முயற்றின்மை இன்மை புகுத்திவிடும். அப்போ வந்து நம்மளுடைய முயற்சி, நம்ம அறிவை கொண்டு நம்ம இதெல்லாம் வந்து இயற்கை நீதியெல்லாம் தெரிந்து கொண்டு நாம என்ன செய்யணும், தொடர்ந்து முயற்சி செய்யும் போது திருவினை இறைவனுடைய அருளை நமக்கு கொண்டு வந்து சேர்க்கும். அதன் காரணமாக நமக்கு நிறைய நன்மைகள் கிடைக்கும். நாம முயற்சியே செய்யாமல் இருந்தால் அது நமது வாழ்க்கையில் அது வந்து துன்பத்தை தான் கொடுக்கும் அப்படின்னு அந்த குறள். அடுத்து இன்னொரு அற்புதமான குறள் என்ன சொல்றாரு அப்படின்னா, தெய்வத்தான் ஆகாதெனினும் முயற்சிதன் மெய் வருத்த கூலி தரும். இறைவனால் நினைத்தால் கூட முடியவில்லை என்று சொன்னாலும் நாம் செய்யக்கூடிய முயற்சி, நாம் அந்த உடல் வருந்தி செய்யக்கூடிய அந்த முயற்சியானது நமக்கு நல்ல விளைவை கொடுக்கும் என்று அடுத்த ஒரு கவி. அதற்கும் மேலாக அற்புதமான ஒரு குறள் அவர் என்ன சொல்றாருன்னா, ஊழையும் உப்பக்கம் காண்பர், ஊழ்னா விதி, ஊழையும் உப்பக்கம் காண்பர் உழைவின்றி தாழாது உயற்றுபவர் அப்படின்றார். அப்போ அந்த ஊழையும் நம்மால் வென்று விட முடியும். ஊழ் என்று சொல்லக்கூடிய விதியையும் நாம் வென்று அந்த கரை காண முடியும், கடந்து சென்று விட முடியும். எப்பொழுது? உழைவின்றி தாழாது உயற்றுபவர். நம்ம மன சோர்வு இல்லாமல் எந்த ஒரு இடையூறு வந்தாலும் மனதில் ஒரு சோர்வு இல்லாமல் அந்த முயற்சியை விடாது தொடர்ந்து நம்ம செய்து வரும்போது, அப்போ நாம என்ன செய்யலாம் என்று சொன்னால் அந்த ஊழ் என்று சொல்லக்கூடிய விதியையும் நம்மால் கடந்து செல்ல முடியும் அப்படின்றதுதான் அதனுடைய விளக்கம். ஸோ அதெல்லாம் வந்து அந்த ஆள்வினை உடைமை அப்படின்ற குறள்ல அதெல்லாம் வந்திருக்கு. அதற்கு மேலாக அறிவு உடைமை அப்படின்ற அதிகாரத்துல நம்ம வரும்போது என்ன பார்க்கிறோம்னா, அறிவு அற்றம் காக்கும் கருவி, செருவார்க்கும் உள்ளழிக்கல் ஆக அரண்ட. அப்ப இந்த அறிவு என்பது மனிதனுக்கு எப்படி இருக்கிறது என்று பார்க்கும்போது, அந்த காலத்துல மன்னர்கள் ஆட்சியில அந்த சுத்திலும் வந்து நல்ல பெரிய கோட்டை கட்டி ஒரு அகழி ஏற்படுத்தி பகைவர்கள் வந்தால் கூட அந்த அரண்குள் வராத அளவுக்கு ஒரு பாதுகாப்பாக அவங்க வந்து ஒரு அரண் அமைத்து கொண்டு இருப்பார்கள். ஸோ அது போல எப்படி வந்து அந்த மன்னனுக்கு பகைவர்களிடம் காக்கக்கூடிய ஒரு அரணாக அந்த அகழி கோட்டை எல்லாம் இருக்கிறதோ, அதே போல மனிதனுக்கு அற்றம் துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவி இருக்கிறது என்று சொன்னால் அதுதான் நமது அறிவு. அப்ப அந்த அறிவு என்பது நமக்கு வந்து துன்பம் வராமல் காக்கக்கூடிய ஒரு கருவியாக இருக்கிறது. அப்ப எப்படி வந்து மன்னர்களுக்கும் அந்த பகைவர்களிடமிருந்து ஒரு காப்பு கிடைக்கிறதோ, அதே போல துன்பத்திலிருந்து நம்மை நாமே காத்துக்கொள்வதற்கு அறிவு நமக்கு உதவியாக இருக்கிறது. அடுத்ததாக, அறிவுடையார் ஆவது அறிவார். யாருக்கெல்லாம் அறிவு சிறப்பாக இருக்குதோ அவங்க வந்து எதிர்காலத்தில் என்ன விளையும் என்பதை தெரிந்து கொள்வார்கள். அறிவுடையார் ஆவது அறிவார், தெரிந்து கொண்டு அதற்கேற்றவாறு தங்களுடைய செயல்முறைகளை மாற்றி அமைத்துக் கொள்வார்கள். அறிவிலார் அஃதறிகல்லாதவர் அப்படின்னா, அப்போ அத்தகைய சிறப்பு வாய்ந்த அறிவு நம்மிடம் இல்லை என்று சொன்னால் அந்த நிலையை நம்மால் அடைய முடியாது. அதை வருவதை முன்னமே உணர்ந்து கொண்டு நம்ம வந்து அதுல இருந்து நம்ம பாதுகாத்து கொள்ள முடியாதுன்னா ரெண்டாவது. ஸோ அதற்கு மேலாக எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. இந்த உலகம் எப்படி இயங்கிக் கொண்டிருக்கிறது, இது எப்படி செயல்பட்டு கொண்டிருக்கிறது என்பதெல்லாம் நாம் தெரிந்து கொண்டு
அதோடு நம்ம வந்து ஒட்டி இயல்பாக வாழணும். அப்போ உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் அப்படின்னு இன்னொரு இடத்துல சொல்வார். உலகத்தோடு ஒட்ட ஒழுகல் பல கற்றும் கல்லாதார் அறிவிலார். நம்ம என்னதான் கற்றுக்கொண்டாலும் இந்த உலகத்தோடு, உலக மக்களோடு, உலகில பொருட்களோடு எப்படி தொடர்பு கொள்வது, எப்படி வாழ்வது என்ற அறிவு இல்லை என்று சொன்னால் பல கற்றும் கல்லாதார் அறிவிலார் என்று சொல்லலாம். அந்த மாதிரி நம்ம பார்க்கும்போது இந்த எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு அப்படின்னு ஒரு பக்கம் வந்து அந்த ஊழ் பத்தி, அந்த ஊழை விட வலிமையான விஷயம் என்ன இருக்குது என்னெல்லாம் சொல்லி அது வந்து நம்ம என்ன முயற்சி எடுத்தாலும் அதுதான் முன்னால வந்து நிற்கும் என்கிறவாறு அந்த ஊழியர் பெருவழி ஆவல என்று சொல்லிட்டு அடுத்தவர் என்ன சொல்லலாம், நிறைய குறள்கள் மூலமாக அதையும் நம்மால் நிச்சயமாக தாண்டி வர முடியும் அப்படின்னு ஒரு விளக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஸோ இப்போ நிறைவாக நம்ம என்ன பார்க்க இருக்கிறோம் அப்படின்னு சொன்னா, இப்போ வாழ்க்கையில வந்து நம்ம வந்து டெஸ்டினின்னு சொல்றோம். டெஸ்டினின்னு சொல்லும்போது என்ன அப்படின்னாக்க, இப்போ நம்ம பிறந்துட்டோம். எப்படி பிறந்தோம்? நம்ம ஏற்கனவே சொன்னது போல அப்பா அம்மா மூலமாக நம்ம இந்த உலகத்துக்கு வந்திருக்கோம். ஸோ அந்த யார் நமக்கு தாய் தந்தையராக வரணும் அப்படின்ட்டு நாம டிசைட் பண்ணோம்னா கிடையாது. அதுதான் அந்த டெஸ்டினின்னு சொல்லலாம். யார் வந்து எனக்கு பெற்றோர்களாக இருக்க வேண்டும். ஒரு பாடல்ல சொல்லுவாங்க இல்லையா, நான் கேட்டு தாய் தந்தை படைத்தாராம், இல்லை என் பிள்ளை என்னை கேட்டு பிறந்தானான்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நமது பெற்றோர்களை நாம் தேர்ந்தெடுக்கவில்லை. தட் இஸ் டெஸ்டினி. அது வந்து இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு வரம் என்று தான் சொல்லணும். ஆனால் நமது வாழ்க்கை பாதையை நம்மால் மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். இது வந்து உண்மை. இதுதான் மதி. அப்போ இந்த பேரண்ட்ஸ்க்கு நாம வந்து ஆணாகவோ பெண்ணாகவோ பிறந்திருக்கோம் அப்படின்னு சொன்னா அது வந்து டெஸ்டினி. ஆனால் இனி எனது வாழ்க்கை எப்படி இருக்கணும் என்று நாம் மாற்றி அமைத்துக் கொள்வது அதுதான் நம்மளுடைய மதி. ஸோ அதுக்கு நம்ம வந்து ஒரு உதாரணம் பார்க்கலாம். அது என்ன உதாரணம்னு பார்க்கும்போது, இந்த மும்பையில் வந்து அந்த அந்தேரி என்று சொல்லக்கூடிய சில பகுதியெல்லாம் வந்து ஸ்லம் ஏரியா இருக்கும். அங்கே வந்து சாரி, அங்கே வந்து சில ஸ்லம் ஏரியா இருக்கும். அங்கே வந்து நிறைய வந்து இந்த ஒர்க்கிங் கிளாஸ் பீப்புள் வந்து அங்கே வந்து இருப்பாங்க. அது அந்த சேரிகள்னு சொல்லலாம், மும்பையில் இருக்கக்கூடிய ஸ்லம் ஏரியா. அங்கே வந்து ஒரு கணவன் மனைவி, அவங்களுக்கு வந்து ரெண்டு பிள்ளைகள், ரெண்டு பையங்க. அப்போ அந்த கணவன் வந்து அன்றாடம் வேலைக்கு போவான். கட்டிட வேலை இல்லை அந்த வேலை கிடைக்கிற வேலை அன்றாடம் வேலைக்கு போயிட்டு வருவான். அப்படி நாளாக நாளாக வேலைப்பளு காரணமாக அவன் என்ன பண்றான், குடிக்க பழகிறான். எனக்கு வந்து கட்டிட வேலை காலையிலேருந்து மாலை வரைக்கும் நான் வேலை செய்கிறேன், உடம்பு வந்து கடுமையான வலிக்குது, இதை நான் போக்கணும்னா குடிக்கணும்னு ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் நாளடைவில் அவன் என்ன பண்ணான்னா தினந்தோறும் சம்பாதிக்கக்கூடிய ஒரு பணத்தை அவன் வந்து வீட்டுக்கு வரும் முன்னாடியே குடிச்சிட்டு வந்துடுவான். வீட்டில் வந்து பிள்ளைகள் வந்து வளர்ந்துக்கிட்டே வராங்க. ஃபிஃப்த்து போயிட்டான், எயித்து போயிட்டான், பெரியவன் செகண்ட் ஃபிஃப்த்து படிக்கிறான். சமாளிக்க முடியல. இப்போ இந்த வீட்டில் அவங்க மனைவி என்ன பண்ணாங்க, சரி இவன் தான் குடிகாரனா இருக்கான்ட்டு அவங்க வீட்டு வேலைக்கு போய் அந்த பாத்திரம் துலக்கக்கூடிய வேலை, துணி துவைச்சு இந்த மாதிரி டொமஸ்டிக் சர்வெண்ட்டாக போய் நிறைய வேலைகள் செய்து அதன் மூலமாக அவங்க பணம் சம்பாதித்து குடும்பத்தை நடத்தி வந்துட்டு இருக்காங்க. ஸோ அப்படி வரும்போது இந்த மனைவிக்கு வந்து ஒரு கடுமையான நோய் தாக்குது. அந்த நோய்க்கு எவ்வளோ வைத்தியம் பார்க்குறாங்க. அந்த நோய் வந்து குணமாகலை. அந்த நோய் காரணமாக அந்த மனைவி இறந்து விடுகின்றாள். அப்போ அந்த மனைவி இறந்த பின்னாடி இந்த கணவன் வந்து இன்னும் அதிகமாக குடிகாரன் ஆயிடும். ஸோ பை த டைம் வந்து இந்த பசங்கள்லாம் பெரியவங்களாங்க. பெரியவன் 10th போகிறான், சின்னவன் வந்து அடுத்து 7th வந்துட்டான். இப்போ அந்த பெரிய பையன் என்ன பண்ணிட்டான், தாய் இறந்த பின்னாடி 10th ஃபெயில் ஆயிட்டு ஸ்கூல் ட்ராப் அவுட் ஆயிட்டு அவன் என்ன பண்ணான், தந்தை போல அவனும் வேலைக்கு போறான். அவன் ஏதோ சம்பாதிக்கிறான். கொஞ்சம் வளர வளர அவன் வந்து குடிகாரனாவும் மாறிடுறான். ஆனால் அந்த இரண்டாவது பையன் என்ன பண்ணான்னா, சரி இவங்க வாழ்க்கை தான் இப்படி இருக்குது, நாம இது போல போகக்கூடாதுன்னு கடினமான ஒரு முயற்சி எடுத்து நல்ல முறையில் படிக்கிறான். அப்படி படிக்கும்போது அவன் 10th வரும்போது கிட்டத்தட்ட ஸ்கூல் ஃபர்ஸ்ட் என்று சொல்லக்கூடிய ஒரு நல்ல மார்க் வாங்கி அவன் வந்து பாஸ் பண்ணிடுறான். அப்போ நல்ல மார்க் வாங்கி அவன் பாஸ் பண்ணனால அவனுடைய ஆசிரியர்கள் வந்து அவன் நல்லா என்கரேஜ் பண்ணி, சரிப்பா நீ நல்லா படிக்கிற, உன்னால முடியுதோ முடியலையோ நீ 12th வரைக்கும் படி, அதற்கான உதவியெல்லாம் நாங்கெல்லாம் செய்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பள்ளியினுடைய ஆசிரியர்கள் பொருளுதவி செய்து அவனுக்கு வந்து 12th படிக்கிறான். அப்போ 12thலையும் அவன் படித்து நல்ல மார்க் வாங்குறான். ஸ்கூல்லேயே 3rd பிளேஸ் வந்துடான், நல்ல மார்க் வாங்குறான். அந்த ஸ்கூல் ஆசிரியர்களுக்கு ரொம்ப சந்தோஷம். சரி அதுக்கு மேலே என்ன பண்ணா, சரி நீ அடுத்து வந்து காலேஜ் படி, ஒரு டிகிரி சேர்ந்து படின்னு சொல்லிட்டு அவனை கல்லூரியில் வந்து ஒரு டிகிரி படிக்கிறான். அப்போ வந்து பிஎஸ்சி கம்ப்யூட்டர் சயின்ஸ் படிக்கிறான். அதுலேயும் வந்து காலேஜ் லெவலில் நல்ல ஒரு ரேங்க் வாங்கி செலக்ட் ஆகிறான். அதுக்கப்புறமும் அந்த ஆசிரியர் உதவி பண்ணி ஸ்காலர்ஷிப்லாம் வாங்கி அவனை எம்பிஏ படிக்க வச்சு, அப்போ இரண்டாவது பையன் என்ன பண்ணான்னா ஒரு டிகிரி வாங்கி எம்பிஏ வாங்கி அந்த படிப்பு மூலமாக ஒரு பெரிய கம்பெனிக்கு எம்என்சி என்று சொல்லக்கூடிய ஒரு மல்டிநேஷனல் கம்பெனியில் அவன் வந்து சிஇஓ என்று சொல்லக்கூடிய ஒரு பெரிய லெவலில் போய் அவன் வந்து வந்துடுறான்.
இப்போ அவன் என்ன செய்றான் அப்படின்னா, தான் வாழ்ந்த அந்த மும்பையில் இருக்கக்கூடிய அந்த சேரி பகுதி, அந்த வந்து ஸ்லம் ஏரியாவில் இருக்கக்கூடிய அந்த குழந்தைகள், அங்கு வாழக்கூடிய மக்கள், அவங்களுக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும், அவங்களுடைய கல்விக்கு என்னால் என்ன உதவி செய்ய முடியும், அங்கு வாழக்கூடிய மக்களுடைய வாழ்க்கை தரம் உயர என்னால் என்ன செய்ய முடியும் என்று சொல்லி அவன் தன்னுடைய வருமானத்திலிருந்து ஒரு பகுதியை கொடுத்து அங்கு ஏழை குழந்தைகள்லாம் கல்வி, நல்ல கல்வி கிடைக்கவும், அவங்களுக்கு வந்து நல்ல பாத்ரூம் வசதியெல்லாம் ஏற்படுத்தி நிறைய பணம் செய்து உதவி செய்யும். அப்போ அந்த பேரண்ட்ஸ் ஒன்று தான், பிறந்த பிள்ளைகள் ரெண்டு தான். முதல் பையன் என்னானா 10th டிராப் அவுட் ஆயிட்டு தன்னுடைய தந்தையை போல அவருடைய பாதையில் சென்று விட்டான். தினந்தோறும் வேலைக்கு போறது, அந்த வேலைக்கு போயிட்டு அவன் வந்து வரக்கூடிய பணத்தை வந்து குடித்து வந்து அதை வீணாக்குறது என்ற வழியில அப்பாவுடைய வழியில போயிட்டான். ஆனா ரெண்டாவது பையன் என்ன பண்ணா, நாம வந்து இந்த நிலைக்கு போகக்கூடாது, நாம வந்து ஒரு உயர்ந்த நிலையை அடையணும் சொல்லி கடினமாக படித்து உழைத்து அப்புறம் நல்ல ஒரு வேலை தேடி தானும் நல்ல நிலையில் வாழ்ந்து மற்றவர்களையும் உயர்த்தக்கூடிய ஒரு நிலைக்கு அவன் வாழ்ந்தான் என்பதாக ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. ஒரு 10 இயர்ஸ் முன்னாடி மும்பையில் நடந்த ஒரு சம்பவமா. ஸோ இப்படி நம்ம பார்க்கும்போது நம்ம வந்து இந்த மாதிரி இயற்கையில என்ன நடந்ததோ அது வந்து ஓகே, விதி, தட் இஸ் டெஸ்டினி. ஆனால் இனி என்ன நடக்க இருக்கிறது, இனி நான் எப்படி இருக்க வேண்டும் என்பது, அதை நாம் விதியின் கையில் விட்டுவிடக்கூடாது. நாம் மதியை கொண்டு நாம் அதை மதியை பயன்படுத்தி செயல்புரியும் போது நிச்சயமாக நாம் ஒரு நல்ல நிலைக்கு உயர முடியும் என்று சொல்லி நிறைவாக மகரிஷி அவர்களின் கவி ஒன்றை நம்ம பார்க்கலாம். மயக்கமும் அது வந்து தெளிவும் அப்படின்னு சொல்லலாம். அப்போ ஏழ்மை நோய் விதி என்று எண்ணி ஏமாந்திருந்தேன். அப்ப ஏழ்மை நோயும் என்னுடைய தலை விதி, தலை எழுத்து என்று எண்ணி ஏமாந்திருந்தேன். என் உள்ளுணர்வு எனக்கென்ன ஈம்பியதன் தெரியுமோ, வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்தும் இணைந்துள்ளதே, வறுமை நோய் செயல் விளைவால் வந்த பயன் இவ் அனைத்தும் ஆழ்ந்து உணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில் அரசு மதம் பொருள் துறைகள் அமைதி பெற முழுமையாக ஊழ்வினை உணர்ந்து அதற்கொத்து திருந்தன்றதே உலகோரை உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்றுவோம் அப்படின்னு மாதிரி சொல்லலாம். அப்போ ஏழ்மை இருக்கிறது என்று சொன்னால் மாதிரி சொல்லுவாங்க. மகரிஷிக்கு வந்த கேள்வியில் 4 நமக்கெல்லாம் தெரியும். அந்த கடவுள் என்றால் யார் அல்லது எது கடவுள், அவரை நாம் காண முடியுமா, உயிர் என்பது எவ்வாறு இயங்குகிறது, அதை நாம் உணர முடியுமா, உணர்ச்சிகள் ஏன் எதனால் தோன்றின, அதனுடைய மூலம் என்ன, முடிவு என்ன, நிறைவாக வறுமை என்பது இயற்கையா அல்லது செயற்கையா, அதை நாம் போக்க முடியுமா. இதான் சாமிக்கு வந்து இளமையில் வந்த ஒரு 4 கேள்விகள். அதுல வந்து வறுமை. அப்ப அந்த ஏழ்மை என்பதும் நோய் என்பதும் விதி என்று சொல்லி நான் அதை எண்ணி ஏமாந்திருந்தேன். என்னுடைய உள்ளுணர்வு எனக்கு என்ன சொல்லியது, எனக்கு என்ன தெரிவித்தது என்று பார்த்தால், வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்தும் இணைந்துள்ளது. அப்போ மாதிரி சொல்லாங்க, இந்த உலகத்தில் இன்னைக்கு 800 கோடி பேர் மக்கள் இருக்கிறாங்கன்னு சொன்னா அனைவருக்கும் தேவையான அனைத்தையும் அந்த இறையாற்றல் வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு தான் இருக்கு. அதனால அதுக்கு பேரே ப்ராவிடன்ஸ். இட் ஹஸ் ப்ரொவைடட் எவ்ரிதிங். இந்த உலகில் வாழக்கூடிய அனைவருக்கும் அனைத்தும் இணைந்துதான் இருக்கிறது. அப்ப வாழ்வு தொடங்கும் போதே வளம் அனைத்தும் இணைந்து உள்ளதே, வறுமை நோய் செயல் விளைவால் வந்த பயன். அப்ப இந்த வறுமை என்பதும் நோய் என்பதும் அது வந்து நம்மளுடைய செயல் விளைவு காரணமாக வந்ததானே தவிர அது இயற்கையிலே கிடையாது. அப்ப ஆழ்ந்துணர்ந்து அனைவருமே அன்போடு வாழவெனில், இந்த உண்மையெல்லாம் நாம உணர்ந்து கொண்டு இவ்வுண்மை நம்ம ஆழ்ந்து உணர்ந்து இந்த உலகத்தில் அனைவரும் அன்போடு ஒற்றுமையோடு வாழ வேண்டும் என்று சொன்னால், அந்த இன்னும் அரசியல், மதம், பொருளாதாரம் இவை அனைத்தும் அமைதி பெற வேண்டும் என்று சொன்னால், முழுமை அடைய வேண்டும் என்று சொன்னால், அந்த ஊழ்வினையை உணர்ந்து அதற்கு ஒத்து திருந்தென்றதே. அப்ப அந்த ஊழ்வினை என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு, எனக்குள்ளாக இப்படியாக பதிவுகள் இருக்கிறது என்பதை தெரிந்து கொண்டு, அந்த பதிவுகளை நம்ம எப்படி போக்க வேண்டும் என்பதை நம்ம தெரிந்து கொண்டு, அப்ப சொல்லாங்க இல்லையா, தன்னுள் பதிவான வினைகளை போக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர், உன்னை நீ உள்ளுணரும் அகத்தவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழிச்செயலை அகற்றி வர வேண்டும் அப்படி சொல்லலாம். அப்போ நம்மிடம் இருக்கக்கூடிய பதிவுகளை, பழிச்செயல்களை நாம் போக்கிக் கொள்ள வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால் அதுக்கு பொருள் செல்வாக்கு பயனாகாது, அதை நம்ம உணர்ந்து கொள்ள வேண்டும் என்று உணர்ந்து கொண்டு நாம என்ன பண்ணணும், அந்த ஊழ்வினை இருக்கிறது என்பதை உணர்ந்து அதற்கொத்து திருந்தென்றதே. அப்ப அதையெல்லாம் மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு செயல்களில் நமது மதியை கொண்டு நாம செயல்பட வேண்டும் உலகோரே. அப்போ உண்மை நிலை உணர்ந்து வளம் பெற்று உய்வோம் அப்படின்றாங்க. அப்போ சாமி நிறைவா நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த உலகத்தில் உண்மையிலேயே வறுமை என்பது இருக்கிறதா, பொருள் வறுமை என்பது இருக்கிறதா என்ற ஒரு கேள்வியை நாம் எழுப்பிக் கொண்டு சிந்தித்தால் உண்மையில் இந்த உலகத்தில் பொருள் வறுமை என்பது கிடையவே கிடையாது. அதான் சுவாமி சொன்னபடி இந்த உலகத்தில் பொருள் வறுமை என்பது கிடையவே கிடையாது. இந்த உலகத்தில் என்ன இருக்கிறது என்று சொன்னால் அருள் வறுமைதான் நிலவுகிறது. அப்ப அந்த அருள் வறுமையை நாம் போக்கிவிட்டால்
பொருள் வறுமை என்பது தானாகவே அது மறைந்து விடும். அதான் மகரிஷி சொன்னாங்க. அப்ப அந்த ஊழ்வினை உணர்ந்து அதற்கொத்து திருந்தன்றதே உலகோரே உண்மை நிலை உணர்ந்து நாம் வளம் பெற்று உய்வோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நாம என்ன செய்யணும்? அந்த மயக்கத்திலிருந்து நாம விடுபட வேண்டும். மயக்கத்திலிருந்து ஒரு தெளிவடைந்து அந்த தெளிவான நிலையை நம்ம வாழும்போது அந்த விதி என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு மதி என்பது என்ன என்பதை தெரிந்து கொண்டு இப்ப நமக்கு ஒரு கேள்வி நிறைவாக வரும். அந்த விதி மதி என்பதை தெரிந்து கொண்டால் நமக்கு என்ன ஒரு நன்மை கிடைக்கும் என்று பார்க்கும்போது என்று சிந்திக்கும் போது எந்த இடத்தில் விதி வலிமையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் மதி என்பது பயன்படாது. எந்த இடத்தில் மதி என்பது வலிமையாக இருக்கிறதோ அந்த இடத்தில் விதியை நாம் வெல்ல முடியும். இதை உணர்ந்து கொண்டால் நமது வாழ்க்கையில் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவும் நிலவும் என்று சொல்லி இந்த நல்லதொரு வாய்ப்பினை நல்கிய அனைவருக்கும் எனது நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு இதுகாரம் இந்த சிந்தனையை செய்மடுத்த சான்றோர் பெருமக்களாகிய உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கத்தையும் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து நிறைவு செய்து கொள்வோம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். தற்பொழுது ஐயா அவர்கள் நம்முடைய கேள்விகளுக்கு சிறப்பான பதிலளித்து உள்ளார்கள். கேள்வி கேட்க விரும்பும் நண்பர்கள் பெயரையும் ஊரையும் தெரிவித்து தங்களுடைய கைபேசியை தாங்களே அன்மிட் செய்து கொண்டு கேள்விகளை மட்டும் சுருக்கமாக கேட்கும்போது அனைவருக்கும் அது பயனுள்ளதாக அமையும் என்பதை அன்போடு தெரிவித்துக் கொண்டு முதலாவதாக சாந்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாமா? ஐயா, வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன், வாழ்க வளம். சொல்லுங்க. நல்லா இருந்ததுங்க ஐயா, சூப்பரா இருந்ததுங்க ஐயா சிந்தனை. வாழ்க. ஊழ் என்றால் என்னதுங்க? அதுக்கு என்னங்க அர்த்தம்? ஊழ் என்பதுக்கு தான் விதின்னு தான் சொல்லும். ஊழ் என்ற ஒரு அதிகாரத்துக்கு விதி என்று தான் சொல்லியிருக்கு. ஓ, ஊழ் என்றால் விதி. விதி. ம். அந்த கிருபானந்த வாரியார் சொன்னீங்களா, அது கொஞ்சம் சொல்லுங்க. கிருபானந்த வாரியார் என்ன சொல்றாருன்னா, அவர் ம். வருடம் பூரா வெளியில தானே போறார், வீட்டுக்கு வெளியில போறார் இல்லையா? ஆ, அதனால அவர் வாழ்நாள் முழுவதும் வெளியில சாப்பிடுற மாதிரி ஒரு நிலைமை அவருக்கு ஏற்பட்டு போச்சு. சோ ஆ, அதுல ஒரு சொற்பொழிவு ஆரம்பிக்கும் போதே என்ன சொல்றாருன்னா, அவரும் நிறைய விஷயங்கள்லாம் சொல்லிட்டு வர்றார். பக்தி மார்க்கம், பக்தி சார்ந்து சில விஷயங்களை சொல்லிட்டு வரும்போது ம், அவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, பிரம்மன் என்னை படைக்கும் போதே அவனுக்கு வீட்டு சாப்பாடு கிடையாது, வாழ்நாள் ஆ, முழுவதும் அவனுக்கு வெளியில தான் சாப்பாடுன்னு என் தலையில எழுதிட்டான் போல இருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொல்லிட்டு ஒரு ஆன்மீக சத்சங்கம் ஆரம்பிக்கும் போது சொல்லது உண்டு. அந்த மாதிரி சொல்லியிருக்காரு. அது ஒரு ம், நகைச்சுவையா தான் அவர் சொன்னார். ஏன்னா அந்த பக்தி ம், மார்க்கத்துல அவங்க ஆழமா நம்புறாங்க இல்லையா? பிரம்மதேவன் படைக்கும் போதே நமக்கு சில விஷயங்களை அந்த ம், தலையில எழுதிடுறாங்க, அதன்படிதான் வாழ்க்கை நடக்குது அப்படின்னால அந்த பக்தி சொற்பொழிவுல அதை அவர் சொல்றாரு. அந்த மாதிரி ம், அப்படி பார்க்கும்போது நான் வாழ்நாள் முழுவதும் வெளியில தான் சாப்பிட்றேன். வீட்டு சாப்பாடு என்பதே எனக்கு இயலாத காரியமாகி போச்சு. சோ பிரம்மா அப்படி என்னை படைச்சிட்டான் போல இருக்கு அப்படின்னு ஒரு நகைச்சுவையா சொல்றாரு. வாழ்காலம். ம். சொல்லுங்க. இது எப்படிங்க நம்மள மேம்படுத்திக்கிறது நல்லா? இப்போ ஒண்ணு ம், பக்தி மார்க்கம் மற்றும் ஞான மார்க்கம்னு சொல்ல இல்லைங்களா? இப்போ இங்க ம், நமக்கு தெரிஞ்சு போச்சு. பக்தி மார்க்கத்துல நிறைய விஷயங்களை சொல்லியிருக்காங்க. அது ம், நமக்கு நேரடியா வெளிப்படையான அதுக்கான விளக்கம் தெரியல. அப்போ ம், நீங்க தலையெழுத்துன்னு சொல்றோம் இல்லையா? தலையெழுத்துன்னு ஒண்ணும் கிடையாது ஆக்சுவலா. சோ அப்போ நம்ம ஆ, வரும்போதே கொண்டு வந்த வினைப்பதிவுல தான் நம்ம என்ன சொல்றாங்க? சஞ்சீதம்னு சொல்றோம். ம், அதுக்கப்புறம் பிராரப்தம், பிராரப்தம்ன்றோம். ஆகாரம். இனி ரெண்டும் சேர்ந்து நம்மளை செயலில் ஆழ்த்தும் போது ஆகாமியன்னு சொல்றோம். அப்ப ம், சாமி நமக்கு என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த வினைகளை எல்லாம் நம்ம போக்கிக்கணும்னா நம்ம என்ன பண்ணணும்? கொஞ்சம் கொஞ்சமாக தவம் செய்து தவம் செய்து நம்ம ம், ஒரு விழிப்பு நிலைக்கு வரணும். நம்ம இன்னும் இங்க மன்றத்துக்கு வந்த பின்னாடியும் இன்னும் நம்ம அந்த மயக்க நிலையில இருக்கக்கூடாது. சரி, நம்ம மயக்க ம், நிலையில இருக்கும்போது தான் ஒரு ம், விஷயம் தப்புன்னு தெரிஞ்சாலும் நம்ம அதை செய்யறோம்னா அப்ப நம்ம we are ready to face the consequence. அந்த விளைவை சந்திக்க தயாரா இருக்கு இல்லையா? ஒரு செயலை ம், செய்யறோம், அதனால நமக்கு துன்பம் வருதுன்னு தெரிஞ்சுட்டு செஞ்சா அப்போ ம், நம்ம எந்த மனநிலையில செய்யறோம்? சரி வரட்டும், வர்றது வரட்டும், ஐல் ஃபேஸ் ம், அப்படின்ற மாதிரி இருக்கு. நம்ம அப்படி இருக்கக்கூடாது. ஒரு ம், செயல்னால துன்பம் வருதுன்னு சொன்னா அந்த துன்பம் ம், இல்லாம இருக்க செயலை செய்யறதுக்கு பழகிக்கணும். துன்பம் தரக்கூடிய செயலை செய்யாம இருக்க பழகணும். ம், அதுக்கான ஒரு பயிற்சி முயற்சி தேவை. அதான் நம்ம மனவளக்கலையில கொடுத்துட்டு இந்த மனவளக்கலை ம், பயிற்சி செய்யும் போதே மனம் ம், எப்படி இருக்குன்னா ஒரு அயராத விழிப்பு நிலை. சாமி சொல்றாங்க இல்லையா? கான்ஸ்டன்ட் ம், அவேர்னஸ். ம், அயராத விழிப்பு நிலை. எப்பொழுதும் நம்ம ஒரு அயராத விழிப்பு நிலையில இருக்கணும். அதுதான் ம். நமக்கு ஹெல்ப் பண்ணும். ஓகேங்களா? எத்தனை முறை தவம் பண்ணணுங்கய்யா? 2 தடவை 3 தவம் தடவைங்கிறாங்க. நீங்க காலை மாலை காலையில ஒரு முறையும் மாலையில ஒரு ம். முறையும் நீங்க தவம் ம். செய்யலாம். இரவு சாந்தி தவம் பண்றோம். 2 சாந்தி தடவை தவம் பண்ணணும். நீங்க எவ்ரி ஃப்ரைடே பண்ணாலும் போதும். எவ்ரி ஆ, ஃப்ரைடே நீங்க கண்டிப்பா சாந்தி பண்ணி ஆகணும். ஆ, அப்படி இல்லாத நீங்க இரவு உறங்குறதுக்கு முன்னாடி கூட ஒரு 2 3 நிமிஷம் சாந்தியில இருந்துட்டு நீங்க தூங்க பண்ணா உங்களுக்கு நல்ல ஆழ்ந்த உறக்கம் கிடைக்கும். ஆ, ஸோ மற்றபடி எல்லா நாளும் காலை மாலை இருவேளை தவம் செய்யணும். ஃப்ரைடே மட்டும் ஆ, அவசியம் சாந்தி தவம் பண்ணிடணும். காலை ஆ, மாலை 2 வேளையும் சாந்தி தான் பண்ணணும் ஃப்ரைடேஸ். ஆ. வெள்ளிக்கிழமையில சாந்தி தான் பண்ணணும். ஓ, நம்ம யோகா அது இதுன்னு பண்ணோம், டைம் சரியாயிடுது இல்லைங்கய்யா? சரி. ஈவினிங் 2 தடவையும் கரெக்டா போயிடுது அது. ஓகே. சாந்தி தவம் நைட்டு பண்றோம், 3 தடவை ஆயிருதுங்களையா அது?
இதுல சா நமக்கு நல்ல பலன் கிடைக்கும் இல்லையா? கண்டிப்பா சாந்தி தவம் நீங்க வந்து நிறைய நேரம் செய்யணும் அவசியம் இல்லைங்க. நீங்க வந்து ஒரு ஆ, 2 to 3 minutes இரவு படுகிற முன்னாடி அந்த தவமா பண்ணலைன்னா கூட அந்த இடத்துல சிறு நேரம் ஒரு 2 3 நிமிஷம் அங்க வந்து மனதை வச்சுட்டு வெறும் அந்த மூலாதாரத்தை சாந்தியில நினைவை நினைச்சிருந்தா போதும். செலுத்திட்டு நீங்க போனாலும் போதும். ஓகேங்களா? ஆ, இந்த ஆ, நேரம் நீங்க தவம் செய்யலாம். மற்றபடி மார்னிங் அண்ட் ஈவினிங் 2 நேரம் தவம் செய்யறது அவசியம். ஆ, ஏன்னா தவம் செய்தாதான் நமக்கு வந்து நம்மளுடைய பாவ பதிவுகளை மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். ஆ, மனது வந்து மேலும் மேலும் தூய்மை அடையும். நம்ம வந்து ஒரு விழிப்பு நிலை என்பது நமக்கு அவசியம் தேவையாக இருக்கிறது. இந்த ஓ, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ் வரணும்னு சொன்னா அது ஆ, தொடர் முயற்சியின் மூலமாக மட்டுமே முடியும். சும்மா நமக்கு அந்த சரி. ஒரு விழிப்பு நிலை கிடைக்கணும் அப்படின்னு நினைச்சா அது போறாது. அதுக்கு பயிற்சி ஆ, முயற்சி இருந்தால் மட்டுமே அது நம்ம வந்து நம்மால் அதை அடைய முடியும். Then ஆ, only we can achieve. ஓகேங்களா? நல்லா நல்லா ம். இருக்குங்கய்யா. சூப்பரா அருமையான சிந்தனையா. வாழ்க தெளிவா இருக்கும். வாழ்க கத்துக்கிறோங்கய்யா. நீங்களும் உங்கள் அன்பு குடும்பமும் வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வளமுடன். வாழ்க. தேங்க்யூ அம்மா வாய்ப்பு கொடுத்ததுக்கு. சொல்லால் மட்டும் நம்பாதே சுயமாய் சிந்தித்தே தெளிவான்னு சொல்லியிருக்காரு இல்லைங்களா? செஞ்சு பாருங்க, கண்டிப்பா அது பலன் கிடைக்கும். ஒவ்வொரு வார்த்தையும் சும்மா இல்லைங்களம்மா. ஐயா ஆமா, சொன்ன வார்த்தையெல்லாம் கண்டிப்பா. பொக்கிஷம்மா அது நமக்கு. ஓகே, ஓகேம்மா வாழ்க வளமுடன்மா. நன்றிங்கம்மா, நன்றி. நன்றி. அடுத்ததாக சாந்தி சுந்தரம் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா பாஸ்கரன் ஐயா, வாழ்க வளமுடன்ங்க ஐயா. வாழ்க வளம் வாழ்க வளம் உங்க சொல்லுமா வாழ்க யூபிஎஸ் வளம் நிறைய பாத்திருக்கேங்க நானு. வாழ்க சாந்தி வளம். சுந்தரம். ம். ஐயா நீங்க அந்த ஊழ்வினை பத்தி பேசுனீங்க. ஆமா. ஏன் நானே கூட கடந்த 4-5 வருடங்களுக்கு முன்பே பேராசிரியர் ஆகும் போது விதியை ம். மதியை வெல்லலாம்னு நம்ம 3 hours கூட கொடுத்துருக்கோங்கய்யா. ஆனா நல்லது. இன்னைக்கு நீங்க பேசும்போது சொல்றீங்க, என்னுடைய வாழ்க்கையிலும் சில விஷயங்கள் நடந்தப்ப யோசிச்ச போது விதி ம். வலியுதுதான் அப்படிங்கிற ஒரு தன்மை எனக்கு தோணுச்சு. ம். ஆனா ம். இன்னைக்கு நீங்க சொன்னீங்க, சில விஷயங்கள் வந்து விதி மதியால் மல்லலாம், சில விஷயங்களை வந்து விதி ம். வலியதுதான் அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. அது ம். எப்படிங்க நம்ம புரிஞ்சுக்கிறது? எந்த அதான் மாதிரி எல்லாம் நம்ம எடுத்துக்கிறது அத? மகரிஷி ஒரு இடத்துல ரொம்ப அழகா சொல்லியிருக்காங்க. அதாவது நம்மளுடைய மனதை வந்து எப்பொழுதும் வந்து நம்ம கடமையில் ஆழ்த்தி கொண்டே இருக்கணும். ஓகேங்களா? நம்ம கடமையை செய்துட்டே இருக்கணும். அன்றாட நமக்குன்னு கடமைகள் இருக்கு இல்லையா? அந்த ஆமா. கடமைகளில் நமது மனதை நம்ம ஆழ்த்தி கொண்டே இருக்க வேண்டும். அப்போ அந்த ம். நம்ம செய்யக்கூடிய செயலுக்கு ஏற்றவாறு விளை வரும். சில சமயம் அதற்கும் அப்பால் நம்மை மீறி செயல்கள் நடக்கும்போது அது ம். இறைவனின் விருப்பம் என்று எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒரு இடத்துல சாமி தெளிவா ம். சொல்லியிருக்காங்க. அப்போ நாம் நமது கடமைகளை சிறப்பா செய்துட்டு தான் வரோம். ஆனால் ம். அதையும் மீறி அதையும் தாண்டி சில விஷயங்கள் நடக்கும்போது அதை நாம் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னால், சரி நான் என்னுடைய கடமையை தான் செய்தேன், அதை தாண்டி இந்த மாதிரிலாம் விஷயங்கள் நடக்குது, இது இறைவனுடைய விருப்பம் என்று நாம் எடுத்துக்கொண்டால் மனதுக்கு ஒரு நிறைவு வந்துடும், அமைதி வந்துடும். அப்ப நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவம் மனசுக்கு வந்துடும். ஓகேங்களா? ஸோ நம்ம ம். ரொம்ப சரிங்க ஆழ்ந்து சரிங்க. சிந்திக்க கூடாது. ஓகே, நம்ம முயற்சி எடுக்கிறோம், நம்ம அறிவை கொண்டு நம்ம செயலெல்லாம் செய்கிறோம். இதை தாண்டி சில விஷயங்கள் மனித வாழ்க்கையில் கண்டிப்பா நடக்க தான் செய்யும், நடந்து கொண்டு தான் இருக்கிறது. அது மகரிஷி இந்த மாதிரி அழகான ஒரு விளக்கம் கொடுத்துருக்காங்க. இப்போ கடமைகளை செய்து கொண்டே இருங்கள். அதற்கும் மேலாக சில விஷயங்கள் நடக்கும்போது நம்ம என்ன எடுத்துக்கணும்? இது வந்து இறைவனுடைய விருப்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இதுதான் நம்ம எடுத்துக்கணும். வாழ்க்கை. கண்டிப்பாங்க. அந்த இறைநிலையினுடைய ஸ்பெசிபிக் கிராவிட்டியோட தன்மையை நம்ம மாத்த முடியாது என்னங்கய்யா? ஆனா பிரபஞ்ச விதி. எல்லாரும் அதுதான் சொல்றாங்க, பிரபஞ்ச இவ்வளவு நாள் விதி. மனவளக்கலையில இருக்கிறீங்க, ம். கோலம் போடும்போது கூட வாழ்க்கணும்னு போறீங்க, எல்லாரையும் வாழ்த்துறீங்க, ஏன் ம். உங்க பையனை உங்களால காப்பாத்த முடியலையான்னு கூட எனக்கு கடந்த 4 வருடங்களுக்கு முன்னாடி கேட்டாங்க. சரி. அப்ப நான் சொன்னேன், அவனுடைய விதி அவனுக்கு அவ்வளவுதான், அவன் அந்த தன்மைதான் வந்திருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ம். நான் அவங்களை சமாதானப்படுத்தினேன். ஆனா கண்டிப்பா. அதன் பிறகு நானே யோசிக்கும் போது உங்களை மாதிரி இது ஏற்கனவே எழுதப்பட்டது ஒன்று, ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த ஒன்று, அதை மாற்றுவதற்கு நம்மளால முடியாது. அதை கடந்து செல்வோம். அந்த பிரபஞ்சத்துல தானே இருக்காங்க அவங்களுடைய காற்றும், அவங்களுடைய ஆமா. ஆன்மாவும். அது நம்மளோட ஆமா. இருந்து நம்மளை செயல்படுத்தட்டும், நம்மை மேம்படுத்தட்டும், நம்ம உயர்த்தட்டும்னு என்னுடைய மனசை நான் சரி பண்ணி ஓவர் கம் ஆகி இப்ப நான் என்னுடைய குழந்தைகளுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கிறேங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வாழ்க. இன்னொன்று வந்து நம்ம இந்த மாதிரி யோசிக்க வேண்டியதே இல்லை. மனவளக்கலை இருக்கேன், இத்தனை வருஷம் தம் பண்றேன், அது பண்றேன், இது பண்றேன், எனக்கே அப்படின்னா தேவையே கிடையாது. ஏன்னா யார் உம் யார் எவ்வளவு பதிவுகள் கொண்டு வந்திருக்கோம்னு யாராவது ஒரு கணக்கு போட்டு சொல்லணும்னா நிச்சயம் முடியாது. சாமி சொல்லிட்டாங்க. கிடையாது கிடையாது, சொல்ல அது வந்து முடியாது. யாராலையும் கணக்கு போடவே முடியாது. ஒருத்தருக்கும் உம் ஒரு வினைப்பதிவில் இருக்கு. அது எவ்வளவு இருக்குன்னா வந்து ஒரு கணக்கு எடுக்கணும்னா நிச்சயமா முடியாதுன்னு சாமி தெளிவா சொல்லிட்டாங்க. அதனால வந்து உம் நம்ம மன்றத்துக்கு வந்திருக்கோம், 10 வருஷம் ஆச்சு, 20 வருஷம் ஆச்சு, எவ்வளவு வருஷம் தாம் பண்றோம். ஸோ எவ்வளவு வினைகள் வந்து வச்சு கொண்டு வந்தோம், எவ்வளவு வினைகள் தேஞ்சிருக்கு தெரியுமானா தெரியாது. இப்ப நம்ம செய்ய உம் வேண்டியதெல்லாம் வினைகள் இருக்கு, தவம் செய்வோம், வினைகளை தேய்த்து கொண்டே வரும், அவ்வளவுதான். நான் அதுக்கு மேல என்ன நடக்குதோ அதை நம்ம ஏற்றுக்கணும். ஸோ அந்த ஆங்கிள் வந்து நீங்க எப்பவுமே பார்க்காதீங்க. நம்ம வந்து நிறைய பேர் சரிங்க. வாழ்க்கையில் நிறைய விஷயம் நடந்துட்டு தான் இருக்கு.
ஸோ அதை நம்ம ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் மன்றத்துல இருக்கிறதுனால நமக்கு கிடைக்கும். வாழ்க. கண்டிப்பாங்க, ரொம்ப அற்புதமாக இருந்ததுங்கய்யா. ரொம்ப உங்களுடைய அர்ப்பணி சிறக்க இந்த சகோதரியின் அன்பு வணக்கங்களும் வாழ்த்துக்களும் ஐயா. நன்றிங்கய்யா. நன்றி, வணக்கம், வாழ்க. அம்மா சுசிலம்மா, வாழ்க வளமுடன். நன்றிங்கம்மா. நன்றிகள் அம்மா, நன்றி. மாற்ற முடியாதே மாற்றுவோம், மாற்ற முடியாததை ஏற்றுக்கொள்வோம். அதுதான் கண்டிப்பா கண்டிப்பா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக கவிதா கோவிந்தராஜன் அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். முதல்ல சொன்னீங்க வாழ்க்கை அமைவது கூட அதாவது நம்ம செஞ்ச பாவம் விதி கிடையாது, அப்படிதானங்கய்யா? விதி இல்ல, நம்ம செஞ்ச பாவத்தினாலதானே நம்ம வாழ்க்கையும் அமையுது. ஆமா, முன்னோர்கள் வந்து ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க இல்லைங்களா? வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். ஒன் லைன் விடை அதுக்கு. ஒரே லைன்ல சொல்லிட்டாங்க, வினைப்பயனே ஒரு தேகம் கண்டாய். இந்த ஆன்மா வந்து இந்த உடலை எடுத்துட்டு ஒரு பிறவி எடுத்துட்டு வந்திருக்குன்னு சொன்னா, அந்த வினைப்பதில் இல்லாம இந்த பிறவியே கிடையாது. நமக்கு வினைப்பதில் இருக்கிறனால நம்ம இந்த பிறவி எடுத்திருக்கோம். அப்ப இந்த ஆன்மாவானது வினைப்பதிவில் காரணமாக இந்த உடலை கட்டிக்கொண்டு இந்த உயிரை எடுத்துக்கொண்டு வந்திருக்கு. அது நமக்கு தெரியும். அது உண்மைதான். சொல்லுங்க. அடுத்தது சித்ராகுப்தர் பத்தி சொன்னீங்க இல்லைங்கய்யா? சித்ராகுப்தர் வந்தாரு, அது இன்னைக்குதான் எனக்கே தெரிஞ்சது. ஏன்னா எப்படின்னா கோயிலே இருக்குங்கய்யா, அந்த நிறைய கோயில் இருக்கு. ஆமா, சித்ரகுப்தர் நிறைய கோயில் காஞ்சிபுரத்துல கூட இருக்கு. நிறைய இடங்கள்ல சித்ரகுப்தர் கோயிலே இருக்கு நிறைய. அங்க போயிட்டு வந்தா நம்ம பாவ வினைகள் எல்லாம் கொஞ்சம் கழியும் அப்படின்ட்டு பக்தி. அப்ப இன்னைக்குதான் அப்படின்றது பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். சித்ரகுப்தன் கோயிலுக்கு போயிட்டு நம்ம அந்த சித்திரகுப்தரை வழிபட்டு வந்தால் நம்முடைய தோஷங்கள் நீங்கும், பாவங்கள் கழியும் அப்படின்னு சொல்லப்படுது. பக்தி மார்க்கத்தில் சொல்லப்பட்ட ஒரு விஷயம். இதை வந்து மக்கள் வந்து ஏற்றுக்கொண்டு மனதில் ஒரு நம்பிக்கையை வளர்த்து கொண்டு அங்க போயிட்டு வந்தாங்கன்னா அது அப்படி ஒரு நம்பிக்கையை வச்சுக்கிறாங்க. அது ஒரு பக்கம், அதுதான் பக்தி மார்க்கம். அப்ப ஞான மார்க்கத்துல மகரிஷி நமக்கு என்ன சொல்லிட்டாங்க? தன்னில் பதிவான வினைகளை போக்க தணிக்க பொருள் செல்வாக்கு பயனாகாது உணர்வீர், உன்னை நீ உள்ளுணர் மகத்துவத்தை ஆற்றி ஒவ்வொன்றாய் பழி செயலை ஆற்றிட வேண்டும். அப்போ நம்ம பக்தி மார்க்கத்தோட கான்ட்ரடிக்ட் பண்ண வேண்டாம். அது நம்பிக்கை சார்ந்த ஒரு விஷயம். ரைட், ஓகே, அது இருக்கட்டும், அதனால ஒன்றும் தப்பு கிடையாது. பட் வந்து இங்க நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? ஞான மார்க்கத்துல நம்மிடம் பதிவான வினைகளை போக்கணும் தணிக்கணும்னு சொன்னா என்ன செய்யணுங்க? நம்ம வந்து தவம் செய்யணும். இப்போ ஆகினை வந்து ஆகாமிய தவம், துரியம் பிராரப்தம், துரியாதீதம், எல்லா வினைகளும் போகக்கூடிய ஒரு இடம். சரிங்களா? ஸோ அது இருக்கட்டும், அது வந்து நம்ம வேணாம்னு சொல்ல, நிறைய நம்பிக்கை இருக்குது. ஸோ அந்த நம்பிக்கைக்கு எதிராக நம்ம ஒன்றும் சொல்ல வேண்டியது இல்லை. ஓகேங்களா? சித்திரகுப்தர் நிறைய கோயில் இருக்கு. நீங்க சொல்ற மாதிரி சித்திரகுப்தர் கோயில போய் வழிபட்டு வந்தா, குறிப்பா சித்ரா பௌர்ணமி நாள்ல போயிட்டு நீங்க வழிபட்டு வந்தா நிறைய பாவங்கள் நீங்கும், தோஷங்கள் விலகும் சொல்லியிருக்காங்க. நல்லதான், அது ஒரு விதத்துல அவங்களுடைய நம்பிக்கை. ஓகே, தட் இஸ் லெட் இட் பி தேர், அது இருக்கட்டும். ஆனா நாம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்? நம்மளுடைய வினைகளை போக்கணும் என்ன செய்யணுங்க? தவம் செய்யணும். ஓகேங்களா? அதன் மூலமா தான் போக்க முடியும். ஐயா, இயற்கை சட்டத்துக்கு மீறி எதுவும் நடக்க போறது இல்ல, ஏற்கனவே எழுதி வச்சது தானங்க. எல்லாமே இயற்கை சட்டத்திற்கு உட்பட்டதாங்க. இயற்கை சட்டத்தை மீறி எதுவுமே நடக்காது, நடக்கவும் முடியாது. அது எப்படி இயற்கை சட்டத்தை மீறி ஒரு விஷயம் எப்படி நடக்கும்? பிரபஞ்சம் தானே மூல ஆற்றல், பிரபஞ்ச ஆற்றல் தானே எல்லாத்தையும் இயக்குது. அப்ப அதுக்குள்ள தானே நம்ம எல்லாரும் இருக்கோம். என்டையர் யூனிவர்ஸே பிரபஞ்சமே அந்த வெளியுள்ள தானே இருக்குது. அப்படின்னும் போது பிரபஞ்ச விதியை தாண்டி வேறொன்று நடப்பதற்கு வாய்ப்பே கிடையாது, வாய்ப்பே இல்லை. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். இப்ப நம்ம சித்திரகுப்தன் கோயில்ல போயிட்டு தரிசிச்சுட்டு வந்தா பாவம் போகுதுன்னா, அப்ப நிறைய பேர் பாவத்தை செஞ்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு இருப்பாங்கயா. ஆமா, ஈஸியா. அப்புறம் அதுல இன்னொரு பிரச்சனை வேற வந்துடும். நான் பாவம் பண்ணேன், சித்திரகுப்தர் கோயில் போனேன், இந்த சரியா போச்சு, இன்னொரு பாவம் பண்ணுவேன், அடுத்து சித்திரகுப்தர் கோயில் போயிட்டு வழிபடுவேன், என் பாவம் போயிடுன்னு அப்படியும் போகக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஸோ அது பக்தி மார்க்கம் சார்ந்த விஷயம். அது நம்ம ரொம்ப டீட்டெயிலா போக முடியாது. என்னன்னா ரொம்ப கவலைப்படாம இருக்கிறதுக்காக அது சொல்லி வச்சாங்க. கரெக்ட். மனசு வந்து இன்னும் ரொம்ப ஒரு மன வருத்தம் இல்லாம மனசை ரொம்ப ஒரு சுமையை தாங்கிட்டே இருந்தோம்னா சொல்லுவாங்க இல்லையா, மனசுல எந்த அளவுக்கு நம்ம சுவையை குறைச்சிக்கிறோமோ அந்த அளவுக்கு மனம் லேசா இருக்கும். அப்போ வந்து ஒரு ஜேர்னினா என்ன சொல்றோம்? லெஸ் லக்கேஜ் மோர் கம்ஃபர்ட். ஒரு பயணத்தின் போது நம்மளுடைய லக்கேஜ் குறைவா இருந்தா பயணம் வந்து கம்ஃபர்டபுளா இருக்கு இல்லையா? அது மாதிரி வாழ்க்கை பயணம் வந்து சுகமா இருக்கணும்னா லெட் அஸ் ஹேவ் லெஸ் லக்கேஜ். அந்த லெஸ் லக்கேஜ்ன்றதான் நீங்க சொல்ற மாதிரி கோயிலுக்கு போறது, அந்த சித்திரகுப்தரை வழிபடுறது, மனசுல ஒரு பாரம் நீங்குது, என்னுடைய தோஷங்கள் கழிஞ்சிருச்சுன்னு. அது ஒரு விதத்துல நல்லது தானே, நல்லதுதான் நடக்குது. அவங்க நல்லதே செய்ய ஆரம்பிப்பாங்க, அதுக்கு ஒரு வழிகள் கிடைக்கும். அது அப்படி வந்தாதான் அதுக்கு வந்து ஒரு பலன் இருக்கும்.
அந்த மாதிரி போயிட்டு என்னுடைய தோஷங்கள் கழிந்தது. இந்த மட்டோடாவது நான் வந்து திருந்தி யாருக்கும் துன்பம் தராமல் வாழ்வேன் என்ற நிலைக்கு வரும்போது தான் அது பயனுள்ளதா இருக்கும். ஆனா மாத்தி யோசிக்க கூடாது. நான் வந்து பாவம் செஞ்சுட்டே இருப்பேன், கோயிலுக்கு போயிட்டு சாமியை கும்பிட்டு வந்துடுவேன், என் பாவம்லாம் போயிடும், தோஷம்லாம் போயிடும், அந்த அப்படி மாதிரி கிடையாது. நினைப்போட போக கூடாது. அந்த நினைப்புல போயிட்டு போகக்கூடாது. வரும்போது ஒரு பாரம் குறையிற மாதிரி இருக்கும். அதுதான் அடுத்து நம்ம தவறுகள் செய்யாம இருக்கும். எல்லாம் மனம் சார்ந்த விஷயம் தானே. பக்தி மார்க்கம் மனம் சார்ந்த விஷயம் தானே. கடவுளை வணங்குறோம், நான் கேட்டா கொடுப்பாருன்னு நம்புறோம், அது மனம் சார்ந்த விஷயம். நன்றிகளை எனக்கு வந்து என்னென்ன வேணும்னு கேட்டு ஓகே, வாழ்க வளமுடன். அடுத்து சிவசக்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கம்மா. அம்மா வாழ்க வளமுடன். அம்மா வாழ்க வளமுடன். வாய்ப்புக்கு நன்றி அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க. சொல்லுங்கம்மா. ஸ்ரீலங்கால இருந்து பேசுறேங்க ஐயா. ஸ்ரீலங்கா. அருமை, வாழ்த்துக்கள். வாழ்க வளம். சொல்லுங்க. நல்லா இருக்கீங்களா ஐயா? நல்லா இருக்கேன், ஃபைன். எப்படி இருக்கீங்கம்மா? நல்லா இருக்கேன் ஐயா. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு, ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சுங்க ஐயா. வாழ்க வளம், வாழ்க வளம். சொல்லுங்க. எனக்கு ஒரு கேள்விங்க ஐயா. விடிய தினமுங்க ஐயா 3 மணிக்கு விழிப்பு வந்துருங்க ஐயா. சரி. சரியா 3 மணிக்கு, என்ன எவ்வளவு லேட்டா சொன்னா அந்த டைமுக்கு எனக்கு விழிப்பு வருங்க ஐயா. ஓகே. ஐயா இப்ப பிரபஞ்ச தியானம் அப்படின்லாம் இருக்கு தானேங்க, பிரபஞ்சத்தை நினைச்சு செய்யற தியானம் அப்படின்னு ஒன்று இருக்கு தானேங்கய்யா, இருக்காங்க ஐயா தியானம் பிரபஞ்சத்தை நினைச்சு செய்ய. பிரபஞ்ச தியானம்ட்டு வெளியில எல்லாம் சொல்றாங்க. நம்மளை பொறுத்தவரைக்கும் பிரபஞ்ச தியானம்ன்றது நம்ம துரியாதீதத்துல போற அந்த பேரியக்க மண்டலத்தை தான் நம்ம பிரபஞ்ச தியானம் சொல்றோம். அதுக்கும் மேலாக அந்த பஞ்சபூத நவகிரகத்துல அந்த பஞ்சபூதங்கள், அதற்கு மேலாக பிரபஞ்சம், இதுதான் நம்மளுடைய பேரியக்க மண்டலம், பிரபஞ்ச தியானம். சொல்லுங்க. சரிங்க. அப்ப காலையில எழுந்த விட அந்த எழுந்த வாக்கிலேயே தியானம் செய்யலாமாங்க ஐயா, அல்லது நம்ம குளித்து அப்படி எதுவும் செய்யணுமாங்க ஐயா? அந்த தினமும் தாராளமா செய்யலாங்க. எழுந்த உடனே உங்களுக்கு காலைல 3 மணிக்கு விழிப்பு வந்துச்சா, நீங்க எழுந்து உட்காந்துட்டு நீங்க தியானம் செய்ய ஆரம்பிக்கலாம். என்ன தவம் உங்களுக்கு செய்யணும்னு தோணுதோ, குறிப்பா துரியாதீதம் செய்யறதுனாலும் நீங்க துரியாதீத தவம் செய்யலாம். இல்ல நீங்க பஞ்சபூத நவகிரக தவம் செய்ய நினைச்சா அது செய்யலாம். ஏன்னா நீங்க பிரபஞ்சத்துக்கு போயிட்டு வரணும்னு நினைச்சீங்கன்னா, பிரபஞ்ச தவம் செய்ய நினைச்சீங்கன்னா பஞ்சபூத நவகிரகம் செய்யலாம். 5 பூதங்களோட மனம் ஒன்றி தவம் செய்யலாம். 9 கோள்கள் மீது மனம் வைத்து தவம் செய்யலாம். அதுக்கு மேல அந்த பிரபஞ்சத்துல சிறு நேரம் இருந்து அப்புறம் சுத்தவெளி போய் தவத்தை முடிச்சுக்கலாம். சோ கண்டிப்பா தாராளமா செய்யலாங்க. தாராளமா நீங்க தவம் செய்யலாம். சொல்லுங்க. இன்னொரு கேள்வி, நம்ம தவம் செய்யறோம், காலையில செய்த பிறகு நாங்க தூங்க கூடாது தானே ஐயா? தூங்கலாமா? தவத்தின் போதுதான் தூங்கக்கூடாது, தவம் செய்யும் போது தூங்கக்கூடாது. தவம் முடிச்சுட்டு திரும்ப உங்களுக்கு தூக்கம் வந்தா தாராளமா தூங்கலாமே, தப்பு இல்லையே. நீங்க 3 மணிக்கு எழுந்தீங்க, ஒரு 45 நிமிஷம் தவம் பண்ணி 40 நிமிஷம் பஞ்சபூத நவகிரகம் பண்ணிட்டீங்க. ஸோ எகைன் உங்களுக்கு தூக்கம் வர மாதிரி இருக்கு, உறங்கணும்னு நினைச்சா நீங்க தாராளமா உறங்கலாம். அதெல்லாம் ஒன்றும் தப்பு. ஆனா தவம் செய்யும்போது மட்டும்தான் உறங்கக்கூடாது. தவம் செய்யும் முன்னாடி உறங்கிக்கலாம், இல்ல தவம் செய்ய பின்னாடி உறங்கிக்கலாம், தப்பு கிடையாது. சரிங்க, மிக சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். இறைநிலை தவம் கூட செய்யலாம் இல்லைங்களா காலையில? உங்களுக்கு ஏர்லி மார்னிங்ல எல்லா தவம் செய்யலாம். குறிப்பா வந்து நீங்க இந்த 9 மயமோ, இறைநிலை தவமோ, துரியாதீதமோ, எதெல்லாம் நம்ம இப்ப இந்த இறைநிலைக்கு போயிட்டு வரோமோ அந்த தவத்தை ஏர்லி மார்னிங் செய்யறது ரொம்ப ரொம்ப சிறப்பு தான். அது ஒன்றும் மிக நன்மைதான் தரும். அதே போல 2வது அவங்க என்ன கேள்வி கேட்டாங்க, குளிச்சுட்டுதான் செய்யணுமான்னு. மன தூய்மை தான் முக்கியம், உடல் தூய்மை அவ்வளவுதான். அதான் நான் சொல்லிட்டேன், அவசியம் இல்லை குளிக்கணும் அவசியம் இல்லை. நீங்க எழுந்து சும்மா கை கால் இது பண்ணிட்டு கூட நீங்க தவம் செய்யலாம், குளிக்கணும்னு அவசியம் இல்லை. நன்றிகள் ஐயா. வாழ்க வளமுடன். லக்ஷ்மணன் ஐயா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வியை கேட்கலாம். வாழ்க வளமுடன்மா, வாய்ப்பு கொடுத்தமைக்கு நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க. சொல்லுங்க. உரை பாதியில இருந்து தான் கேட்டேன். கேள்வி பதில் நிகழ்ச்சியும் உரையும் நல்லா இருந்ததுங்க ஐயா, ரொம்ப சிறப்பா இருந்தது ஐயா. நீங்க ஒரு இது சொன்னீங்கல்ல ஐயா, ஒரு குடும்பத்துல ஒரு ஸ்டோரி, ஒரு அண்ணன் தம்பியோடைய ஒருத்தர் வந்து லைஃப் இதாயிருச்சு, ஒருத்தர் வந்து லைஃப் நல்லா படிச்சு சமுதாயத்துக்கு நல்ல ஒரு சூழலுக்கு வராது இல்லைங்க. அதே மாதிரி ஒரு வீட்டுல வந்து ரெட்டை பிள்ளைங்க, அவங்க ஸ்கூல் லைஃப் காலேஜ் லைஃப் எல்லாம் நல்லபடியா முடிச்சு வராங்க. ஒருத்தர் வந்து குடும்பத்தோட அப்படியே வெளியில வேலைக்கு போகாம குடும்பத்தை பார்த்துட்டு வீட்டோட இருந்துடுறாரு. ஒருத்தர் வந்து வெளியில எல்லாம் போய் குடும்பத்துக்காக சம்பாரிச்சு எல்லா குடும்பத்துக்கும் பண்றாப்புல எல்லாம் செய்யறாங்க. பட் குடும்பத்துக்கு செய்யறது ஆஃப்டர் மேரேஜுக்கு அப்புறம் அவங்களுக்குன்னு ஒரு திருமண வயது வந்த பிறகு இப்ப இவர் வந்து வெளியில போய் சம்பாரிச்சுட்டு வந்தவருடைய பைசா வந்து குடும்பத்துக்காக அவங்க வந்து எல்லாம் எடுத்து வச்சிருக்காங்க. பட் அவங்களுக்குன்னு ஒரு குழந்தைங்கன்னு வந்த பிறகு பண்ணிக்கலாம் அப்படின்ற ஒரு சூழல்
பண்றாங்க ஐயா. இப்ப ஓகே. அந்த வெளியில போயிட்டு வந்தவருக்கு உடல் அளவுலையும் மனதளவையும் பட் எல்லாமே செய்யறாரு, குடும்பத்துக்கு செய்யறாரு, வெளியில செய்யறாரு. வெளியில சரி. போயிட்டு வந்தவருக்கு உடல் அளவுலையும் மனதளவுலையும் என்ன உடல்ல நோய், மனதில் வந்து சிக்கல், குழப்பம், ஒரு கவலைகள் இந்த மாதிரி வருது. பட் வீட்டோட இருக்கிறவருக்கு ஏன்னா சொல்றது, தம்பி சம்பாரிச்சவருடைய அந்த இதை எல்லா சுகபோகமாவே நல்லபடியா இருந்துட்டு இருக்காரு, இருக்கட்டும் எனக்கு கூட. பட் இது வந்து எதனால, எந்த சூழலுங்க ஐயா? இதை வந்து எப்படி விதின்னு எடுக்கிறதா, இல்ல மதி வந்து இதனால இப்படி இது இருக்கா, இது வந்து சரி நம்ம காலப்போக்கில் சரியாயிடும் நினைச்சுக்கிறதா, எப்படிங்க ஐயா இதுதான் நம்ம பதிவுகள். இதுக்கு பேர் தான் பதிவுகள். ஓகேங்களா? பதிவுகள்னு சொல்றோம் இல்லைங்களா? இப்ப நீங்க சொன்னீங்க, அவர் வெளியில போயிட்டு உழைச்சு பொருளீட்டிலாம் வந்து குடும்பத்துல கொடுத்தாரு, தம்பி வந்து வீட்டுல இருந்தாரு, எங்கேயும் போல சுகமா இருந்தாரு. ஈஸ் கம்ஃபர்டபுள், பட் ஈஸ் நாட் கம்ஃபர்டபுள். அவருக்கு உடல் ரீதியா மன ரீதியா பிரச்சனைகள் இருக்கு அப்படின்னு சொன்னா, அவங்க வந்து இந்த அண்ணன் தம்பியா இருந்தா கூட, ஈவன் இரட்டை குழந்தைகளா இருந்தால் கூட, ஒரு குழந்தைக்கும் அடுத்து பிறக்கிற குழந்தைக்கும் வித்தியாசம் வந்துடும் மாதிரி சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஈவன் தோ தேர் ட்வின்ஸ் இருந்தா கூட, முதலில் பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் அடுத்ததாக பிறக்கக்கூடிய குழந்தைக்கும் தேர் வில் பி டிஃபரன்ஸ். ஸோ அப்படி இருக்கும்போது இவங்க வந்து அண்ணன் தம்பியா இருந்தா கூட பதிவுகள் வேறுபடும். அண்ணனுக்குள்ள பதிவுகள் தம்பிக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது, தம்பிக்குள்ள பதிவுகள் அண்ணனுக்கு இருக்குன்னு சொல்ல முடியாது. ஏன்னா ரெண்டு பேரும் அந்த கருத்தரித்த நேரம் வேறு வேறு. அப்ப அந்த கோள்கள் நிலை எப்படி இருந்தது, அந்த சஞ்சாரம் எப்படி இருந்தது, அந்த ஆதிக்கம் எப்படி இருந்தது, அதற்கேற்றவாறு பதிவுகள் ஏற்பட்டுவிடும். ஸோ அதனால் வந்து இந்த வெளியில போனவருக்கு கொஞ்சம் உடல் ரீதியா பிரச்சனைகள் வருது, மன ரீதியா பிரச்சனைகள்னா அதுக்கு அவருடைய பதிவுகள் காரணம். இந்த வீட்டிலே இருந்தவருக்கு அவர் கம்ஃபர்டபுளா இருக்க, உடல் ரீதியா இஸ் ஃபைன், மன ரீதியா ஃபைன்னா அதுக்கும் அவரோட பதிவுகள் தான் காரணம். ஸோ இதை தான் நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? இப்போ இது எப்படிங்க, அந்த வெளியில போயிட்டு வந்தவர் வந்து நல்ல சூழல் தான் பண்ணியிருக்காரு, பட் அவருக்கு இப்படி ஒரு சூழல்னா அது எப்படிங்க டாலரேட் பண்ணி வரணும்? இதை தான் நம்ம மீண்டும் மீண்டும் பேசிட்டே வரோம். இதுக்கு தான் வந்து நம்ம வந்து அந்த மதியை பயன்படணும். அப்பதான் நம்ம யோசிச்சு பார்க்கணும், இவ்வளவுலாம் நான் செய்தனே, இவ்வளவுலாம் கஷ்டப்பட்டனே, இவ்வளவு உழைச்சனே, இருந்தாலும் எனக்கு இது வருதே அப்படின்னு சொன்னா, அதை நினைச்சு நம்ம கவலைப்படுறத விட, புலம்புறத விட, இன்னும் மனம் சோர்வடைகிறத விட, அதை ஏற்றுக்கொண்டு இன்னும் நான் என்ன செய்யணும், எப்படி இருக்கணும் என்று மனதளவில் ஒரு சிந்தித்து அதை கடந்து வரக்கு முயற்சி பண்ணணும். அதான் நம்ம சொன்னோம் இல்லையா, முயற்சி திருவினை ஆகும். இப்போ இந்த சூழல்ல இருந்து வெளியே வரணும். என்ன பண்ணணும்? எனக்கு உடல் ரீதியா என்ன பிரச்சனை, அதை நான் எப்படி சால்வ் பண்ணிக்கணும், அதற்கான முயற்சி எடுக்கணும். மாதிரி சொல்லாங்க இல்லையா, வறுமை நோய் ரெண்டு பெரிய பிரச்சனை. அப்போ வறுமையிலேருந்து வெளிப்படணும்னா கடுமையாக உழைக்கணும். நோயிலிருந்து வெளிப்படணும்னா அதற்கு தேவையான மருந்து மாத்திரைகள் உணவு பழங்கள் மாற்றி அமைத்து கொண்டால் நோயிலிருந்து விடுபடலாம் இல்லைங்களா? அதான மாதிரி நம்ம விளக்கம் கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ அவர் என்ன பண்ணணும்? நீங்க சொல்றது போல அவருக்கு ரெண்டு பிரச்சனை இருக்குன்றீங்க, ஒன்று உடல் ரீதியா, ஒன்று மன ரீதியா. அப்போ உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருக்கோ அதை நான் எப்படி அணுக வேண்டும், அதற்கு என்ன முயற்சி செய்ய வேண்டும், அதுக்கு மருந்து எடுத்துக்கொள்வது, உணவு முறையாக சாப்பிட்டு அதன் மூலமாக மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். அதே மாதிரி மனதுக்கு நமக்கு தெரியும். மனதுக்கு வந்து அவர் பயிற்சி எடுத்தவராக இருந்தால் தியானம் இதெல்லாம் செய்யலாம். இல்லைனாக்க மற்ற கோயில் வழிபாட்டு முறைகள் அதன் மூலமாக மனதை அமைதியை கொண்டு வரும். அது பக்தி மார்க்கம். ஞான மார்க்கம் வந்தாலும் தியானம் செய்து நம்ம பெற முடியும். ஸோ இதை தான் அவர் செய்யணும். ஸோ அதுக்காக இந்த கேள்வியை மீண்டும் மீண்டும் கேட்டுட்டே இருக்கக்கூடாது. நான் ஏன் இப்படி இருக்கேன், எனக்கு ஏன் இப்படி வந்தது, எனக்கே இந்த பிரச்சனைனா அவர் இன்னும் வந்து மேல மேல தான் போவார். விதியின் வழியா தான் இன்னும் போயிட்டு இருக்காரு. அப்ப மதியை பயன்படுத்த ஆரம்பிச்சுன்னா இதுல இருந்து வெளியில வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது தெரிய வரும். இதுதான் பிரச்சனை, நம்மிடம் இருக்கிற பிரச்சனை தான். சார் அந்த வந்துடுச்சு, நான் ஐ வில் ஃபேஸ் இட். என்ன செய்யணுமோ அதை நான் செய்திடுவேன். அதுக்கான டாக்டரை பார்த்து அதுக்கான ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு அதுல இருந்து நான் வெளியில வரப்போ அதான் தேவை. அதான் தட்ஸ் வாட் ரிக்வயர்ட். ஓகேங்களா? அதான் செய்யணும். அப்படி அவர் செய்யலைன்னு சொன்னாக்க அப்ப நம்ம சொன்னோம் இல்லையா, அப்ப அந்த அறிவுக்கு அந்த சிறப்பு அங்க இருந்தா அதை செய்து அந்த அறிவின் சிறப்பை கொண்டு வெளியில வர பார்ப்பார். அப்படி அதை செய்யாம அவர் மேலும் மேலும் கஷ்டப்படுறாரு, துன்பப்படுறான்னு சொன்னா அந்த இடத்துல விதிதான் வழியதான் இருக்கு, வேற வழி இல்லை. He has to suffer. There is no other way. வாழ்க வளம். வாழ்க வளமுடன். மிக்க சிறப்புங்க ஐயா. அம்மா நன்றிங்க அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி இல்லையா, வாழ்க வளமுடன். ஐயா இங்க வந்து நம்ம என்ன இதுல புரிஞ்சுக்கிற மாதிரி இருக்குன்னா, இப்ப அவர் வெளியில இருந்து சம்பாதிச்சு கொடுத்திருக்காரு, அவருக்கு வந்து அவருடைய சந்ததிகளுக்கு புண்ணிய பலனை சேர்க்கிறார், அப்படி எடுத்துக்கலாம் இல்லைங்களா? அவரு சம்பாதிச்சு கொடுத்ததுனால சந்ததியில் புண்ணிய பலன்னு சேர்த்துட்டான்னு சொல்ல முடியாது. பட் ஒரு வகையில அது உதவும், அவ்வளவுதான். தொடர்ந்து இட் வில் பி டெஃபினெட்லி அவர் வந்து நல்ல நோக்கத்துல தானே நம்ம செய்யறாரு. கண்டிப்பா செஞ்சாரு. அதனால அவங்க சந்ததிகள் அவரு செய்ததுனால் ஏற்பட்ட பதிவுகள் நல்ல பதிவுகள். வெளியில போய் உழைச்சு சம்பாதிச்சு குடும்பத்துக்கு கொடுக்கறதுனால வந்த பதிவுகள் நல்ல பதிவுகள். பட் அதையும் தாண்டி அவர் உடல் மனரீதியா துன்பப்படுறனா அது ஏற்கனவே வந்த பதிவுகள் வந்து எழுச்சி பெற்று அந்த செயலுக்கு கொண்டு வருது. அவர் அந்த பிராட் மைண்டடோட நம்ம எல்லாருக்கும் செஞ்சோம் அப்படிங்கிற அந்த மன நிலையில அவரு
இதுக்கு அடுத்து என்ன செய்யலான்றது யோசித்து செய்யும் போது அவருக்கு அதுதான் வேணும். இப்போ இவ்வளவு செஞ்சு எனக்கு இப்படி வருதுன்னா எப்படி அதுல இருந்து ஹவு டு கம் அவுட், ஓகேங்களா? அதுதான் நமக்கு வேணும். அதான் முயற்சி திருவினை ஆக்கும் அப்படின்னு. நன்றிகள் ஐயா, வாழ்க. அடுத்ததாக விக்கி ஸ்கை ஐயா, நீங்க உங்களுடைய பெயரை சொல்லிட்டு ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாம். வாழ்க வளமுடன் ஐயா. என்னுடைய பெயர் அருள்மொழி பார்த்தசாரதி, மெல்போர்ன் மனவளக்கலை மன்றம். சிறப்பான ஒரு உரை, அருட்தந்தையினுடைய கருத்துக்களையும் திருவள்ளுவர் கருத்துக்களையும் தொகுத்து கொடுத்தீங்க. இது என்னுடைய ஒரு உள்மனம் சொல்றதையும் உங்களுக்கு ஒரு வினாவையும் கடைசியா கேட்கிறேன். அதாவது மனவளக்கலை ஆசிரியர்கள், அன்பர்கள், தொடர் பயிற்சியில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இந்த ஊழ் வினையிலிருந்து நிச்சயமாக மாற்றி அமைத்து கொண்டு தப்பித்து பயணம் செய்வார்கள் என்பது உறுதி அப்படின்னு நம்புறேன். அடுத்து இப்ப நீங்க சொன்ன மாதிரி அந்த ஒரு கதை சொன்னீங்க இல்லையா, நான் கூட அது நான் படிச்சேன். நான் வாட்ஸ்அப்ல அந்த கருடன் நாகம். ஆனா அதுல நீங்க ஒரு முடிவு என்ன, கதையினுடைய நீதி எங்கேயுமே நான் என்ன கிடைக்கல. நான் என்னுடைய உள்மனசு என்ன நான் ஆழ்ந்த ஆராய்ச்சியோட பாக்குறேன்னா, பெரும்பாலும் இந்த அருட்தந்தை சொல்லுவாங்க இல்லையா, டோன்ட் கமெண்ட். எல்லாத்துக்கும் ஒரு கமெண்ட் பண்ணிக்கிட்டே இருக்கக்கூடிய ஒரு பெரும்பான்மையான மனிதர்கள் வாழக்கூடிய இடம் ஒண்ணு. இங்கெல்லாம் நான் பாக்குற இந்த சமுதாய பிரச்சனைகள், இது மாதிரி தனிப்பட்ட மனிதர்களுடைய செயல்பாடுகளை விமர்சிக்க கூடிய அளவுக்கு இங்க மக்கள்லாம் கிடையாது. ஒரு நல்ல விஷயமா நான் பாக்குறப்ப, ஏதாவது ஒரு சமுதாய ஒரு நியூஸ்ல வர ஒரு விஷயத்தை எடுத்தேன்னா ஐ டோன்ட் நோ அப்படின்னு சொல்லிடுவாங்க. அதுக்கு மேல சொல்லவே மாட்டாங்க. பெரும்பாலும் நம்ம பிறருடைய செயல்கள், அவங்க பிறர் செய்த செயல்களை நாம் விமர்சித்து நம்ம ஒரு பதிவை ஏற்படுத்திக் கொள்கிறோம் அப்படின்ற ஒரு நீதி சொல்ற மாதிரி எனக்கு அது தென்படுது அந்த கதையில இருந்து. அது தங்களுடைய கருத்து ஐயா. வாழ்க வளமுடன். நீங்க கம் டு த பாயிண்ட். எக்ஸாக்ட்லி, நீங்க கிட்டத்தட்ட வந்துட்டீங்க. இப்போ தேவையில்லாம என்ன ஆயிடுச்சு, ஒரு நல்ல நோக்கத்தோடு செய்யப்படும் ஒரு காரியத்திற்கு ஒரு தீய நோக்கத்தை கற்பித்து அதை மக்களிடையே பரப்பும் போது, இப்போ இந்த பாவப்பதிவு இவங்க எல்லாத்துக்கும் போல அப்படின்னா அது ஒரு கதை தான். உண்மையில் நடந்ததுலாம் நம்ம எடுத்துக்கணும்னு அவசியம் இல்லை, அது ஒரு கதை தான். அப்போ அங்கேயே ஒரு குழப்பம் சார் சொல்றாங்க. அவன் யமதர்மனுக்கே ஒரு குழப்பம் சித்திரகுப்தனுக்கே ஒரு குழப்பம் யார் பேர்ல எழுதுறது, அரசன் பேர்ல தப்பு இல்லை, கழுகு பேர்ல தப்பு இல்லை, பாம்பு பேர்ல தப்பு கிடையாது, சமைச்சன் பேர்லையும் தப்பு இல்லை, யார் பேர்ல தான் அந்த பாவ கணக்கு எழுதுறேன்னா இந்த மாதிரி தேவையில்லாத ஒரு விஷயத்த சொல்லி மக்களை திசை திருப்பி பண்ணும்போது அங்கு அது ஒரு பாவமாக மாறி விடுகிறது. அதனால மகரிஷி என்ன சொல்லுவாங்க, எண்ணம் சொல் செயலால் எவருக்கும் எப்பொழுதும் நன்மையை செய்ய நாட்டமாயிருக்கு. இப்போ தீங்கு செய்தா பாவம், எது பாவம் எது புண்ணியம் நமக்கு தெளிவா தெரியுது இல்லையா? அப்ப நம்ம எதை செய்யணும்? புண்ணியத்தை செய்யணும். எதை தேடக்கூடாது, பாவமான செயல்களை செய்யக்கூடாது, அதை நாம் தேடி போகக்கூடாது. அதுதான் தேவையற்ற விமர்சனமும் தேவையற்ற கருத்துக்கள். கண்டிப்பா அது ஒரு பாவம் தெரியாமலே செய்யறோம். அதுதான் தெரியாம செய்யறது. அதுதான். அப்ப அந்த விழிப்பு நிலை இல்லை இல்லையா? நம்ம ஏதோ இது பிடிச்சதோ அது பிடிச்சதோ சொல்லுவாங்களே, வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ ஏதோ ஒன்று சொல்லிடுறோம். அந்த விளைவு தெரியாம செய்யறோம். அதனால மகரிஷி என்ன சொல்லுவாங்க, கான்ஸ்டன்ட் அவேர்னஸ், அயராத விழிப்பு நிலை. நான் என்ன சொல்றேன், என்ன செய்யறேன், என்ன விளைவு ஏற்படும், தெரியாம செஞ்சா அதுக்கான விளைவு அனுபவிக்கணும். அவ்வளவுதான், வேற ஒன்றும் இல்லை. செய்யறதை பத்தி ஒன்றும் தப்பு இல்லை, செய்யலாம், ஆல் த ரைட் டு டூ. பட் செஞ்ச பின்னாடி என்ன விளைவு வரும் என்பது நமக்கு தெரியாது செய்தால் அந்த விளைவுகளை நாம் அனுபவிக்க நேரிடும். நல்லதா இருந்தா நம்ம மகிழ்ச்சியா இருப்போம், துன்பம் தரா இருந்தா சஃபரா. வாழ்க. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். சிறப்புங்க ஐயா. வாழ்க வளமுடன். நன்றிகள் ஐயா. வாழ்க. அடுத்ததாக வளர்மதி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் அம்மா. இணைப்புக்கு நன்றி ஐயா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. உங்களுடைய உரை மிகவும் சிறப்பாக இருந்தது ஐயா. எனக்கு எதுவுமே இது இல்ல, டவுட் இல்ல. இதுக்கு முன்னாடி ஒரு அன்பர் கேட்டாருங்க இல்லையா, அதான் நம்ம வாழ்க்கையில நம்ம கஷ்டங்கள் வந்துட்டு இருக்கு, என் வாழ்க்கையிலயும் விதி ரொம்ப விளையாடுச்சு, ஆனா குரு வந்ததுக்கு அப்புறம் அவருடைய பாதையில பயிற்சிகளை மட்டுமே செஞ்சாலே போதும், அவர் எல்லாத்தையும் விலகி விட்டுறாரு ஐயா. இது நான் கண்ட உண்மை. நான் கடந்த 5 வருடங்களாக தான் இருக்கேன் மனவளக்கலையில. 2020 வந்தேன், கொரோனா பீரியட்ல. பாத்தீங்கன்னா குருவை சிக்கனை பிடிச்சிட்டா போதும்,
நம்ம செய்யற அன்றாட கடமைகளை செஞ்சுக்கிட்டு போனாலுமே அவரு அதான் சரணாகதி எல்லாத்தையும் அவர் விளக்கிடுறாரு. அந்த கேள்விக்கே இடம் இல்ல. இந்த நாள் போதா, நம்ம எல்லாம் பண்ணோமா பயிற்சியே கரெக்டா, அவ்வளவுதான். அதுபடிதான் போயிட்டு இருக்கேன். அதனால ரொம்ப குழப்பிக்கலாம் தேவையில்ல. ரொம்ப மன நிறைவா இருந்தது உங்களுடைய இது. அந்த அன்பர் தான் கேட்கறதுக்கு ஒரு உதாரணமா இருக்கிறேனான்றத சொல்றதுக்கு தான் நான் வந்து அனலைஸ் பண்ணேன். ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஐயா உங்களுடைய உரை. வாழ்த்துக்கள் ஐயா, மிக்க நன்றி. கண்டிப்பாங்க ஐயா, குரு பார்க்க கோடி நன்மை. நம்ம ஒரு உயர்ந்த இடத்துல இருக்கோம். நம்ம எல்லாம் தெரிஞ்சுட்டா வந்தோம், மன்றத்துல வந்து தெரிஞ்சுட்டோம், பிறருக்கு அதை ஷேர் பண்ணோம். நீங்க சொன்ன மாதிரி எல்லாமே கரு உருவாகும் போதே அவன் படைச்சிட்டான் எல்லாம். நம்ம கவலைப்பட தேவையில்லை. நாளைக்கு என்ன நடக்கிறதும் நமக்கு தெரியாது, தேவையில்லை. அது நம்ம குரு கையில இருக்கும், சேஃப்டியா இருக்கும். அது இப்படி ஒரு குரு மகன் வந்து எந்த பிறவில எந்த புண்ணியம் செஞ்சோமோ தெரியல, இப்படி ஒரு உயர்ந்த இது எல்லாரையும் தன்னை போல் பாவிச்சு இப்படி ஒரு குருமகான் நமக்கு கிடைச்சிருக்க போது நமக்கு என்ன கவலை? நமக்கு நன்றி ஐயா. கண்டிப்பாங்க. நான் சாய் டிவோட்டி, சாய்பாபா தான் ஃபர்ஸ்ட். அவர் தான் இந்த மகரிஷி கிட்ட அமைச்சிருக்காரு. இந்த பயிற்சி எல்லாம் செஞ்சு உடல் நலத்தோட ஆரோக்கியத்தோட இன்னைக்கு இருக்கேன்னா அதுக்கு நம்மளுடைய பயிற்சி, தவம், காயகல்பம் இத வந்து தினம் நம்ம செஞ்சாலே நம்ம வந்து வாழ்க்கையோட பயணத்தை ஸ்மூத்தா கொண்டு போயிடலாம்னு என்னுடைய அபிப்பிராயம். மிக்க நன்றி ஐயா, மிக்க நன்றி. வாழ்க வளமுடன் அம்மா, வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. நன்றிகள் அம்மா, வாழ்க வளமுடன். அடுத்ததாக சாந்தி அம்மா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாமா? வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். சொல்லுங்க ஐயா. மிக சிறப்பா இருந்ததுங்க ஐயா. நிறைய விஷயத்த ஒரே ஒரு மணி நேரத்துல நிறைய விஷயத்த சொல்லிட்டீங்க. மகரிஷியோட கவிதைகள், திருக்குறள் எல்லாத்தையுமே ரொம்ப சிறப்புங்க ஐயா. ஐயா, எனக்கு ஒரு ஜெனரல் கொஸ்டின்ஸ் தான் ஐயா. மகரிஷி உட்பட எல்லாருமே வந்து பெண்களை பற்றி மட்டுமே அதிகமான போற்றி இருக்காங்க. இறைவன் படைப்புல உயிர்ன்றது மானிடர் அப்படின்னா எல்லாரும் ஆண்கள் பெண்கள் மட்டும்தான். பெண்களுக்கு நம்ம சமுதாயத்திலேயே கூட வந்து பாத்தீங்கன்னா ஒரு சின்ன விஷயத்துல இருந்து எல்லா விஷயத்துக்குமே பெண்களுக்கு அதிகமான என்ன சொல்றது நிறைய அவங்களுக்கு பண்றாங்க ப்ரோக்ராம். அண்ட் உயிர் வந்து இது வந்து இறைவன் படைப்புல உயிர் மானிடர்ன்றது எல்லாருக்கும் சமம் தானாங்க ஐயா. இதுல மகரிஷி உட்பட எல்லாருமே பெண்களை அதிகமா போட்டிருக்கிறதுனால ஆண்களை பற்றி எங்கேயாவது யாராவது போட்டிருக்கார்களா அப்படின்றது தெரிஞ்சுக்கணுங்க ஐயா. இல்ல, வாழ்க வளமுடன். நீங்க கேக்குறது பொதுவா எப்படின்னு கேட்டீங்க, பொதுவா தான் கேட்டுறீங்க. நானும் அதுக்கான ஒரு விளக்கம் சொல்றேன். மகான்கள் என்ன நிலைக்கு வந்த பின்னாடி அவங்களுக்கு வந்து உலகமே பொதுவானதா மாறிடு. இங்க வந்து விரும்பத்தக்கது, வேண்டத்தக்கது, உயர்ந்தது, தாழ்ந்தது, பிடித்தது எதுவுமே கிடையாது. எல்லா உயிரிலும் இன்புற்று வாழ நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமேனார் தாய்மான சுவாமிகள். எல்லா உயிரும், எல்லா மனிதரும் சொல்ல, எல்லா உயிரும் இன்புற்று வாழ நினைப்பதுவே இல்லாமல் வேறொன்றறியேன் பராபரமே அப்படின்னு தாய்மான சுவாமிகள் சொன்னார் இல்லைங்களா, கேட்டிருக்கோம். அதே மாதிரி வள்ளல் பெருமான் எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க அப்படின்னு இன்னைக்கு நம்ம வடலூர் போனோம்னாக்க அந்த சத்தியஞான சுவை கோயில் வளாகத்துல எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்கன்னு இருக்கு. அப்ப மகரிஷி வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். இப்போ பெண்களுக்கு சொல்லியிருக்காங்க அப்படின்னாக்க அவங்கள வந்து காலகாலமாக ஒரு ஆணாதிக்க சமுதாயமா இருந்து அந்த பெண்கள் இருந்த நிலையில இருந்து அவங்க உயர்த்தணுன்றதுக்காக அவங்களுக்கு கொஞ்சம் அவங்கள நம்ம மேல்நிலை வரணும்ன்றது அவங்களுடைய எண்ணம். அதே நிலையிலே இருக்கக்கூடாது, அது தொடரக்கூடாது, அவ்வளவுதான். மற்றபடி மகான் என்ற நிலையை அடைந்த பின்னால், ஒரு ஞானம் பெற்ற பின்னால் அவங்களுக்கு வந்து வேறுபடுத்தி பார்க்கறதுக்கு ஒரு இதுவே கிடையாது. நம்ம அப்படி நினைக்க வேண்டிய அவசியம் இல்லைங்க. அதுதான் உண்மை. அதான் ஞானிகளுடைய நிலைமை. மனிதர்களை விடுங்க, நீங்க வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னு சொன்னாரு வள்ளல் பெருமான் இல்லைங்களா? அப்ப யோசிப்பார், வாடிய பயிரை கண்ட போதெல்லாம் வாடினேன்னா அப்போ அங்க அந்த ஆண் பெண் பேதமே கிடையாதேங்க. அவங்க அந்த நிலைக்கு போன பின்னாடி எல்லா உயிரை பத்தி தான் அவங்க சிந்திக்கிறாங்களே தவிர நீங்க சொல்றது போல அது பெண்களுக்கு தான் அந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ஸ் தராங்க அப்படின்னு எல்லாம் கிடையாது. எல்லா உயிர்களுக்கும் அவங்க முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. மகான்கள் சொல்லலையா, ஜென்ரலாவே எல்லாருமே வந்து பொதுவா
பெண்களுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாங்க இல்லைங்களா? ஆண்களை பற்றி இப்ப பூமி தாயின்னு சொல்றோம், எல்லாத்துக்குமே வந்து ஒரு லேடிஸை தான் வந்து சொல்லியிருக்கிறாங்க அந்த எக்ஸாம்பிளுக்கு எல்லாம் கூட. இது வந்து இறைவன் படைத்த படைப்பு தானே. ஒரு உயிரை சுமக்கிறதுன்றது இறைவன் கொடுத்திருக்கிறாரு, அந்த உடலுக்கு அந்த அமைப்பு கொடுத்திருக்கிறாரு. இதுல என்ன போட்டுறதுக்குன்னு பெருசா எனக்கு அப்படி தரல. எல்லாம் சமமா பார்க்கணும். ஆண்களை வந்து எங்கேயுமே நாம பாக்குற மாதிரி அவங்க பார்க்க மாட்டாங்க. மாதிரி சொல்லாங்க இல்லையா, எல்லையில ஆற்றல்ல இறைவன் திருவுள்ளம் என்ன எவ்வுயிரும் தோன்றதற்கு ஏற்றதொரு திருவழியாய். திருன்னு சொன்னாலே இறைவனை குறிப்பது இல்லைங்களா. எவ்வுயிரும் தோன்றதற்கு ஏற்றதொரு திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே வாழுகின்ற மக்களில் வளம் அறிந்தோர் எத்தனை பேர். அந்த திருவழி யார்கிட்ட இருக்குது? திருனா என்ன? இறைவன். ஒரு ஒரு உயிரை படைக்கிற செயலிருந்து இறைவன் சொல்லும். இறைவன் தான் உயிரை படைக்கிறான். அதே மாதிரி இந்த உலகில் ஒரு ஆணோ பெண்ணை பிறக்கணும்னா அந்த இது யாரிடம் இறைவன் கொடுத்திருக்கான் அப்படின் போது அதான் சொல்லாங்க, திருவழியாய் வல்லமையாய் பெண்ணினத்தை வடிவமைத்தான் அற்புதமே. இது யாரும் சிந்திச்சு பார்க்கல. அதனால அவங்க அந்த சிந்தனையை நமக்கு கொடுக்குறாங்க, அந்த சிந்தனையை தூண்டுகின்றார். சொல்லுவாங்க இல்லையா, பெண்களை வந்து வெறும் போக பொருளாகவே பார்க்கக்கூடிய நிலையை மாற்றி யோகத்துக்கு உரிய பொருளாக மாற்றி அமைத்தது நமது அருட்தந்தை வேதாத்ரி மகரிஷின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி இன்னைக்கு இதுதான் காரணம் இல்லைங்களா. ஒரு உயிரை படைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு உன்னத நிலை வந்து அந்த இறையாற்றல் அந்த பெண்மைக்கு தான் கொடுத்துருக்கு. ஸோ அதனால கண்டிப்பா அவங்க வந்து அதை உயர்த்தி சொல்லும்போது அதுல வந்து எந்த தப்பும் கிடையாது. பட் அதனால வந்து மற்றவர்கள் இது பண்ணலையே நம்ம ஒன்றும் வருத்தப்பட வேண்டியதில்லை. பூமி தாயின்னு தான் சொல்லணும். கரெக்ட் தான், பூமி தாயின்னு தான் சொல்றோம். ஸோ அவங்கள நம்ம வந்து நிறைய மேன்மைப்படுத்துறோம். அது ஒன்றும் இது இல்லை. ஸோ ஒன்றும் இது இல்லை. நீங்க வந்து பொதுவாகவே அது மாதிரி ஆண்களை பற்றி, ஆண்களின் சிறப்பு பற்றி ஏதாவது சொல்லியிருக்காங்களான்னு. இப்ப பெண்மையை பற்றி கண்டிப்பா இப்போ உயிர் வந்து சுமக்கிறதுனால இப்ப மகரிஷியா கூட சொல்லியிருக்கிறாரு, நல்ல வல்லமை கொடுத்திருக்கிறாருன்ற மாதிரி ஆண்களின் சிறப்பு பற்றி யாராவது சொல்லியிருக்காங்களா? இல்ல, நீங்க கேக்குற கேள்விக்கு நான் நேரடியா பதில் சொன்னா எனக்கு தெரிஞ்சு இல்ல. அது பற்றி ஏதாவது இருந்தா நம்ம வந்து உங்களுக்கு தகவல் நான் ஷேர் பண்ணேன். எனக்கு தெரிஞ்சு அப்படி எதுவும் இல்ல. அதான் உண்மை. ஓகேங்களா? மிக்க நன்றிகள் அம்மா. வாழ்க வளமுடன். ஐயா, ஆண்களை பத்தி பெருமையா நிறைய சொல்லியிருக்காங்க. தந்தையினுடைய பெருமை எவ்வளவு பேர் சொல்லியிருக்காங்க ஐயா. அது கரெக்ட் தான். இல்ல இவங்க ஸ்பெசிபிக்கா இவ்வளவு தூரம் சொல்லாங்களே, அந்த அளவுக்கு சிறப்பிச்சு இருக்காங்களான்றது கேள்வி. ஆணி வேர் மாதிரி அவங்க அந்த வேர் இல்லைன்னா பெண்கள் கூட இல்ல அப்படிங்கிற மாதிரி கூட நம்ம அத நினைக்க. அவங்க தானே நமக்கு எல்லாமே செய்யறது. பெருமைக்குரியவங்கலாம் எப்ப நம்ம அதை இது பண்றோம்னா, பெண்கள் அவங்க இழிவா பேசும்போதுதான் ஆண்கள் மேல கோவம் வருது. அந்த நிலை இல்லாத இருக்கும்போது நம்ம அவங்களையும் பெருமையா சொல்லணும். மகரிஷி வந்து அந்த ஆணாதிக்க சமுதாயம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த நிலை மாறணும். தொன்று தொட்டு வரக்கூடிய சமுதாயம் ஆணாதிக்க சமுதாயமாவே இருக்குது. இன்னும் இவ்வளவு தூரம் வளர்ச்சி அடைந்த ஒரு காலகட்டத்துல கூட விஞ்ஞானம் வளர்ச்சி அடைந்த போது இன்னும் நிறைய இடங்கள்ல நிறைய தூரம் போக வேண்டியதா இருக்கு. சில இடங்கள்ல வந்து பெண்களுக்கு இன்னைக்கும் கல்வி இல்லைன்னாங்க. ஆப்கானிஸ்தான்லாம் பார்த்தோம்னா படிக்கக்கூடாதுனாங்க, ஸ்கூல் காலேஜ் போகக்கூடாது, அரசு வேலையில இருக்கக்கூடாது, இப்படிலாம் நிறைய கட்டுப்பாடுகள் இருக்கும்போது அப்போ இன்னும் அந்த ஆணாதிக்க சமுதாயம் தொடர்வதாக ஒரு பார்க்கிறோம். வாழ்க. நன்றி ஐயா. அடுத்ததாக அம்மா கவிதா கோவிந்தராஜமா மீண்டும் கேட்டிருக்கீங்க. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் அம்மா. ஐயா வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். சொல்லுமா. வாழ்க வளமுடன். ட்ரெயின்ல டிரைவர் சொன்னீங்க இல்லைங்கய்யா, மாத்தி போனதுனால அவங்க விதி முடிஞ்சுட்டா, அப்ப அவர் வீட்டுல இருந்தா கூட அதே விதி தானங்கய்யா வந்திருக்கும். ரொம்ப கரெக்டா சொன்னீங்க. இது வந்து மகரிஷி ரொம்ப அழகா சொல்லாங்க. we all come to this world with a return ticket. அடிக்கடி we all come to this world with a return ticket. The date of the return journey is secret. அது கடவுளுடைய ரகசியம். ஓகேங்களா? அப்போ இந்த தேதியில் நம்ம போகணும்னு ஏதாவது ஒரு வழியில போவோம். அந்த தேதி நம்ம போறதுன்னு அந்த இரையாற்றல் ஏற்கனவே முடிவு பண்ணிருக்கும் போது அந்த தேதியில வந்து முடிவு வந்துடும். அவ்வளவுதான். அது எப்படி போகணும். இங்க வந்து ஒரு உதாரணத்தை சொன்னேன் நான். ஏக்கு தான் டியூட்டி, பி போனாரு, பியில் போயிட்டு ட்ரெயின் விபத்துக்குள்ளாகி இறந்துட்டாரு. ஓகேங்களா? ஸோ அப்போ அதர்வைஸ் ஆல்சோ பிக்கு அன்னைக்கு அவ்வளோதான் ஆயில் இருக்குன்னா அந்த ட்ரெயின், நீங்கள் சொல்ல மாதிரி ட்ரெயின் விபத்து ஏற்படலாம் கூட வேறு ஏதாவது காரணம், அவருடைய ஆயில் நீளம் அவ்வளோதான் அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும். அவ்வளோதான், அதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அது மாதிரி ஏற்கனவே நம்ம சொல்லியிருக்காங்க இல்லையா, வியாழாவே ரிட்டர்ன் டிக்கெட். அதான் உண்மை. நன்றி இல்லையா. வாழ்க வளமுடன். ஒருத்தவங்க கேட்டிருக்காங்க, இமாலயஸுக்குலாம் ஆண்கள் பேர் தானே, நதிக்கெல்லாம் பெண்கள் பேரும், இமாலயஸுக்குலாம் மலைக்கெல்லாம் ஆண்கள் பேரும். யமுனை, ஆமா, நதி கோதாவரி, இது அண்ணாமலை,
திருவண்ணாமலை, பழனிமலை அப்படித்தானே வச்சிருக்காங்க அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. வாழ்க வளம். அதாவது இறைவன் படைப்பில் எல்லாரும் சமம்தான். பட் நம்ம இப்படி சிந்திக்க வேண்டிய ஒரு நிலை வந்திருக்குன்னா நீங்க சொன்ன மாதிரி சில காரணங்கள் உண்டு. அதான் வேற ஒண்ணு. ரைட். வாழ்க வளம். அடுத்ததாக செவ்வேலையா, நீங்க ஐயா கிட்ட உங்களுடைய கேள்வி கேட்கலாங்கய்யா. ரொம்ப சிறப்பாக இருந்தது ஐயா. நான் கேட்கல, நான் கேள்வி பதில இருந்து கேட்டேன். இந்த ஊழ்வினைன்றது நம்மளுக்கு எப்படின்றது நம்மளுக்கு முன்னோர்கள் செஞ்சது நம்மளுக்கு தெரியாது. நாம அந்த அந்த ஊழ்வினைன்றது அதான ஐயா சொல்றீங்க, அந்த பாவ பதிவுகள் தான் சொல்றீங்க. அதுதான் அங்க வந்து அவங்க ஊழல் சொல்றதும் நம்ம இங்க மகரிஷி சொல்லக்கூடிய அந்த கருமை பதிவுகளும் அது கிட்டத்தட்ட ஒண்ணுதான். ஒண்ணுக்கு சொல்லக்கூடிய வெளிப்படுத்தக்கூடிய வகை வேறுபடுது, அவ்வளவுதான். அங்க விதின்னு சொல்றாங்க. ஆமா, நம்ம எது எவ்வளவு இருக்குன்னு நம்மளுக்கு தெரியாது. நாம அந்த தாக்கத்தை நம்ம குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செஞ்சா அதை இன்னும் நம்ம குறைச்சிக்கிறதுக்கு நம்ம என்னென்ன வழிகள் செய்யலாங்க ஐயா? அதுதானே மகரிஷி நமக்கு ஏற்கனவே சொல்லி கொடுத்தாங்க இல்லையா? ஒண்ணு வந்து நீங்க தவம் செய்யறதன் மூலமாக நீங்க வந்து என்ன பண்ணலாம்னா அந்த பதிவுகளை வந்து மாற்றி அமைத்துக் கொள்ள முடியும். மேல் பதிவுலாம் நிறைய விஷயம் போடலாம். அந்த பாவப்பதிவுகளும் போக்கும் முறைகள் நம்ம சொல்றோம் இல்லையா? பிராயச்சித்தம், மேல் பதிவு, அடியோடு முறித்தல். அப்ப பிராயச்சித்தம்னா ஒரு தவறு செய்துட்டோம், அதுக்கு வந்து ஈடுகட்டும் விதமாக அவங்ககிட்ட ஒரு சாரி கேட்டுக்கிறது, அதில் ஒரு பொருள் நஷ்டம் ஏற்பட்டால் அந்த அந்த பணத்தை அவங்களுக்கு கொடுத்து சரி, அந்த மாதிரிலாம் செய்கிறது தான் பிராயச்சித்தம். மேல் பதிவுனா நம்ம ஏற்கனவே என்னெல்லாம் செய்து சில விஷயங்கள் ஆயிடுச்சோ அதுக்கு மாற்றாக சில விஷயங்களை செய்து செய்து நம்ம வரும்போது மேல் பதிவு. அது நம்ம துரியதவம் செய்ய செய்ய மூளையில் இருக்க பழைய பதிவுகள் எல்லாம் மாறி மாறி புதிய பதிவுகள் ஏற்படும். துரியாதீதம் போகும்போது எல்லாமே போகும். ஆகாமியம், பிராரத்தம், இந்த இதெல்லாமே சங்கீதம் எல்லாமே போகும். அதுக்கு மேல வந்து கொண்டு வந்த வினைகளை தொண்டு செய்து போக்குவோம் அப்படின்றாங்க மகான்கள்லாம். சித்தர்கள்லாம் என்ன சொல்றாங்க, ஞானிகள், நாம கொண்டு வந்த வினைகளை நம்ம எப்படி போக்கலாம்? இன்னொரு வழி வந்து சிம்பிளான வழி என்னன்னா தொண்டு செய்து போக்குவோம். நீங்க பிறருக்கு தொண்டு செய்வதன் மூலமாகவும் உங்களுடைய வினைகளை நீங்கள் வெகுவாக குறைத்து கொள்ள முடியும். அது இன்னொரு நல்ல வழி, ஈஸியான வழி. அப்ப நம்ம டெய்லி மன்றத்துக்கு போயிட்டு நிறைய தொண்டு செய்யலாம். அன்பர்களுக்கு பயிற்சி கொடுக்குறது அது எல்லாமே இருக்கும்போது அது ஒரு வகையான, அதுவும் இதுக்கு ஈக்குவலானதான். அது இன்னும் கூட சொல்லப்போனா அது எளிதுதான். ரெண்டுமே வேணும் தான். அதுல நீங்க தொண்டு செய்வதன் மூலமாகவும் கொண்டு வந்த வினைகளை நாம் போக்கிக் கொள்ள முடியும். ஓகேங்களா? அங்கேயும் நம்ம வினைகளை போக்கிக் கொள்ளலாம். குறிப்பா வந்து நம்ம அந்த இறைநிலை தவம், துரியாதீத தவம். ஆனா அந்த மகரிஷி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்க குறிப்பா துரியாதீத தவத்தினுடைய சிறப்பை பத்தி மகரிஷி சொல்லும் போது, நம்மிடம் உடலில் இருக்கக்கூடிய நோய்களை எல்லாம் தீர்க்கணும் அப்படின்னா நீங்க துரியாதீதம் ஆழ்ந்து நீங்க செய்து வரும்போது நம்மிடம் இருக்கக்கூடிய நோய்களையும் நம்மால் போக்கிக் கொள்ள முடியும். அத்தகைய ஒரு ஆற்றல் படைத்த ஒரு நல்ல ஒரு தவம் எதுன்னா அதான் நம்மளுடைய துரியாதீதம். சோ அதை நம்ம பண்ணணும். சரி, ரொம்ப சரி, ரொம்ப சிறப்பையா. நன்றிகள் ஐயா. வாழ்க்கை நிறைவு செஞ்சுக்கலாங்களே? நிறைவு செய்யலாமா? நன்றி. மிகவும் சிறப்பாக தொகுத்து வழங்கிய உங்களுக்கு பேராசிரியர் சுசிலா நாராயணன் அம்மாவுக்கு நன்றியும் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து மகிழ்ந்தோம். வாழ்க வளமுடன் நம்ம. வாழ்க வளம். நன்றிகள் ஐயா. வாழ்க வளம். மிக சிறப்பா இருந்ததுங்க. இன்னைக்கு டாபிக்கும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காவும் இருந்தது. எல்லாரும் நிறைய கேள்விகள் அவங்களுடைய டவுட் எல்லாம் கிளியர் பண்ணிட்டாங்க. மிக்க நன்றிகள் ஐயா. வாழ்க. மிக்க மகிழ்ச்சி. நன்றி, வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். வாழ்க வளம். நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்க